கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் நல்ல கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் வேத படகுப்பிலே இந்த நாளிலே 14வது நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கடந்த 13 நாட்களிலே நாம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வரை நாம் தியானித்தோம். அதாவது வெளிப்படுத்தல் விசேஷம் அந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வசனம் வெளிப்படுத்தல் 1:19 நாம் வாசித்தோம். அதில் 3 பகுதிகளை கர்த்தர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினார். ஒன்று கண்டவைகள், 2வது இருக்கிறவைகள், 3வது இனி சம்பவிக்கப் போகிறவைகள். அதில் முதல் பகுதியான கண்டவைகள் என்று சொன்ன அந்த காரியம், அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவராகிய இயேசுவை மகிமையாய் தரிசித்த அந்த காட்சி என்பதை குறித்து நாம் தியானித்தோம். 2வது பகுதி இருக்கிறவைகள் என்று அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினது, இருக்கிற சபையை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று தியானித்தோம். அடுத்து 3வது பகுதியான இனி சம்பவிக்கப் போகிறவைகள், அதை தியானிப்பதற்கு முன்னதாக சபைகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பதை குறித்து கடந்த 2 நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்களை குறித்து 2 நாட்களும், வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான தகுதியில் என்று ஒரு நாளும் என்று சொல்லி 3 நாட்கள் அந்த வருகை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது இந்த நாளில் நாம் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது இனி நாம் பார்க்க போகிறது இந்த புத்தகத்தின் 3வது பகுதியான இனி சம்பவிப்பவைகள் என்கிற தலைப்பில் இனி வருகிற 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதிகளை இனி சம்பவிக்க போகிறவைகள் என்கிற தலைப்பிலும் தியானிக்க போகிறோம். முதலாவது, இந்த 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரமும் பரலோக ஆராதனை என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். அதாவது அப்போஸ்தலனாகிய யோவான் சபைகளை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை அவர் சொல்லி முடித்த பின்பதாக இனி சம்பவிக்க போகிற காரியங்களை கர்த்தர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, அந்த வெளிப்படுத்துவதின் அறிமுகமாக அவரை பரலோகத்துக்கு கர்த்தர் அழைத்து செல்கிறார். அங்கு நடக்கிறதான ஒரு மகிமையான பரலோக ஆராதனையை அப்போஸ்தலனாகிய யோவான் அதை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அந்த ஆராதனை முடிவில்தான் சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்ததான வெளிப்பாடுகளை யோவான் பெற்றுக்கொள்கிறார். இப்பொழுது அந்த பரலோக ஆராதனை குறித்து 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் தியானிக்க போகிறோம். இப்பொழுது முதலாவது 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. நல்ல கவனிங்க, இந்த வசனத்தில் 2 வார்த்தைகளை நமக்கு பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு என்ற வசனம் ஆரம்பிக்கும் பொழுது எவைகளுக்கு பின்பு 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் சபைகளை பற்றியதான தீர்க்க தரிசன செய்திகளை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின பின்பு, அதாவது சபையை குறித்ததான வெளிப்பாடுகள் முடிந்து விட்டது. லவோதிக்கா சபைதான் கடை சபை என்று பார்த்தோம். அந்த சபையின் காலங்களை குறித்த வெளிப்பாடுகள் முடிந்த பின்பு இப்போ ஒரு சத்தம், இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது. அந்த சத்தம் யார் என்று முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவானோடு பேசுகிறார். இப்போ அந்த சத்தம், யோவான் இப்போ பத்மு தீவிலும் தரிசனங்களை பார்க்கிறார், சபைகளை குறித்து பார்க்கிறார். நல்ல கவனிங்க, யோவான் பத்மு தீவில இருக்கும் பொழுது அவர் ஆவிக்குள்ளாகும் பொழுது தரிசனங்களை பார்க்கிறார். தரிசனங்களில் இயேசு மகிமையான காட்சியை பார்க்கிறார். அடுத்ததான சபைகளை குறித்து தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை பார்க்கிறார். இது முடிந்த பின்பு பரலோகத்தில் ஒரு திறந்த வாசலை பார்க்கிறார். இப்போ பரலோகத்திலிருந்து சத்தம் கேட்கிறது, இங்கே ஏறி வா. இப்போ
கர்த்தர் அப்போஸ்தலன் யோவானை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறார். அப்படி அழைத்து செல்கிறது எதற்காக கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகள். எவைகளுக்கு பின்பு? அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது இவைகளுக்கு பின்பு சபை குறித்து தரிசனங்கள் வெளிப்பட்ட பின்பு, அடுத்தது இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகள். இந்த இவைகளுக்கு பின்பு என்று சொல்லும் பொழுது சபைகளை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அப்போ சபையின் காலத்திற்கு பின்பு நடக்க வேண்டியவைகள் என்று அர்த்தம். அப்படியானால் சபையானது, இயேசுவின் மனவாட்டியாய் இருக்கிற இந்த சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சம்பவிக்க போகிற காரியங்களைத்தான் அப்போஸ்தலன் யோவானுக்கு இனிமேல் வெளிப்படுத்த போகிறார். அப்படியான இந்த புத்தகத்தில் இனிமேல் வருகிற சம்பவங்கள், இந்த பரலோக ஆராதனை முடிவிலே நடக்க போகிறதான சம்பவங்கள் எல்லாமே சபை எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு நடக்கிற சம்பவங்கள். இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது பூமியிலே சபை இருக்க போவது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் தெளிவாய் யோவானுக்கு சொல்லுகிறார், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவை. எவைகளுக்கு பின்பு என்றால் சபையின் காலத்திற்கு பின்பு நடக்க போகிறவைகள். ஆகவே சபைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மணவாட்டி சபை மத்திய ஆகாயத்திலே தன் மணவாளனாக இயேசுவை சந்தித்து அவருடைய மன வீட்டுக்குள் நுழைந்த பின்பதாக இந்த பூமியில நடக்கிற சம்பவங்கள் தான் உபத்திரவ காலங்கள் என்கிற தலைப்பினை பார்க்க போகிறோம். இவைகளுக்கு பின்பு நடக்கிற சம்பவங்கள் அது மகா உபத்திரவமான காரியங்கள். ஆக அந்த காரியங்கள் நடக்கும் பொழுது சபை பூமியில இருப்பது இல்லை. இதுதான் வேத சத்தியம். ஆனால் இப்போ நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய பெருகி வருகிறது. அந்த மாறுபட்ட கருத்துக்களையும் நாம் கொஞ்சம் பார்த்து சரியா தவறா என்பதை வசனத்தின் அடிப்படையிலே நாம் நிதானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. லூக்கா சுவிசேஷம் எழுதும் பொழுது அந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு அருமையான வார்த்தையை மருத்துவராக இருக்கிற லூக்கா ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன அந்த வார்த்தை சொல்லுவார் என்றால், முதல் அதிகாரம் முதல் வசனத்திலேயே, மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இந்த லூக்கா அந்த புத்தகத்தை எழுதும் பொழுது சொல்றாரு, தெயோப்பிலுவே, இயேசு கிறிஸ்துவை குறித்து சங்கதிகளை அநேகர் எழுத ஆரம்பித்தார்கள். ஆனால் உனக்கு நீ புரிந்து கொள்ளும்படி எழுதுவது, அநேகர் எழுதுவதனால் அதில் இருக்கிற சில காரியங்களை நிதானித்து ஆராய்ந்து அறிந்து உனக்கு ஒழுங்குக்கிரமமாக எழுத வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று லூக்கா சொல்லுகிறார். அதே போல இந்த நாட்களில் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை குறித்து அநேகர் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் வரப்போகிற சம்பவங்கள், இனி என்னென்ன சம்பவம் நடக்கப் போகிறது என்கிறதான காரியங்களை பிரசங்கிப்பதை பார்க்கிறோம். இதில் நிறைய மாறுபட்ட கருத்துக்களும் உண்டு. அவைகளை குறித்து நாம் கொஞ்சம் பார்த்துவிட்டு பின்மித பகுதியில் கடந்து போகிறோம். முதலாவது, சிலர் சொல்லுகிற காரியம் ரகசிய வருகை இல்லை. அதாவது சபை எடுத்துக்கொள்ளும்படி இயேசு மத்தியாகத்தில் வருகிற அந்த ரகசிய வருகை, சீக்ரெட் கம்மிங், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற ராப்சர் இல்லை. ஒரே ஒரு வருகைத்தான், அது பகிரங்க வருகை என்று சொல்லுகள் உண்டு. இரண்டாவது, இன்னொரு கருத்து, சபைகள் 7 ஆண்டுகள் அந்த கிறிஸ்துவின் நாட்களில் இந்த பூமியில இருக்கும். அந்த நாட்களிலே பூமியில உண்டாகிற உபத்திரவங்களிலே சபையானது சுத்திகரிக்கப்பட்ட பின்புதான் எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஒரு கருத்து உண்டு. அந்த கிறிஸ்து நாட்களிலே இந்த 7 வருஷம் பூமியில சபையானது சுத்திகரிக்கப்படுமாம். அந்த உபத்திரவங்களிலே அது சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த மனவாட்டியாக இயேசுவுக்கு ஏறெடுக்கப்படும் என்று சொல்லுகிற ஒரு கருத்து உண்டு. மூன்றாவது, இன்னொரு கருத்து உண்டு. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து முத்திரை உடைக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் 7 முத்திரைகள் என்று பார்க்கிறோம். அதில் முதல் 6 முத்திரைகள் உடைக்கப்பட்ட பின்புதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற ஒரு கருத்தும் உண்டு. இந்த 3 கருத்துமே மாறுபட்ட கருத்துக்கள். எது சரியானது, இந்த 3 கருத்துக்கள் சரியா இல்லையா என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். முதலாவது, ரகசிய வருகை இல்லை என்று சொல்லுகள் உண்டு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ரகசிய வருகை உண்டு. ரகசிய வருகை என்றும் வேதத்தில் உண்டு, பகிரங்க வருகை உண்டு. ரெண்டும் வெவ்வேறானது, ரெண்டும் நடக்கப் போகிறது என்பதை வசனங்களை வைத்து சொன்னேன். அது திருமணம் ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ளும்படி ரகசிய வருகை உண்டு என்கிற வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே
ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அந்த வார்த்தையை நீங்க இந்த கவனிக்கிறவர்கள் உங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. வானத்திலிருந்து இறங்கி வருவார். அடுத்தது, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. அப்படின்னா அவர் சபை இருக்கிற இடம் வரைக்கும் வர்றதில்லை. அவர் வருகிறார். ஆனா அவர் வரவே சபை அவரை எதிர்கொண்டு செல்கிறது. எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட இந்த அவர்களோட சொல்லும் பொழுது மரித்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எழுந்திருக்கிற அவர்களோடு கூட உயிரோடு இருக்கிற நாமும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வருகை இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஆனா அவர் இறங்கி வரும் பொழுது சபை பூமியில் இருக்கிறது. ஒரு கூட்டம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இன்னொரு கூட்டம் வருகைக்கு ஆயத்தமாகி காத்திருக்கிறது. ரெண்டு கூட்டமும் இங்க இருக்கிறது. இப்ப இயேசு இறங்கி வருகிறார். பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற சபை மறுரூபமாகி அவரை சந்திக்கும்படி அவர் இருக்கிற இடத்துல ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு, அப்போ இந்த வருகையில இயேசு பூமிக்கு இறங்கி வருகிறது இல்லை. இயேசு பரலோகத்திலிருந்து ஆகாயத்துக்கு வருகிறார். ஆகாயத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பரலோகம் வேற, ஆகாயம் வேற. ஆகவே பரலோகத்திலிருந்து இயேசு இறங்கி வரும் பொழுது சபை ஆகாயத்தில் சந்தித்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த வருகையில் இயேசு பூமியில் இறங்கி வருவது இல்லை. இந்த வருகைத்தான் ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுது என்று சொல்லுகிறோம். அடுத்தது இன்னொரு வருகை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். நல்ல கவனிங்க, அந்த நாளில் அவருடைய பாதங்கள், யாருடைய பாதங்கள்? கர்த்தருடைய பாதங்கள். அது எங்க நிற்குமாம்? ஒலிவ மலையின் மேல் நிற்கும். ஒலிவ மலை எங்க இருக்குது? பூமியில. அப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வருகிறார். இப்போ ஒலிவ மலையின் மேல் இறங்கி வருகிறார் என்று சொல்லுவது எதை குறிக்கிறது? இப்ப வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11-12. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் கழித்து பரமேறுகிறார். பரமேறும் பொழுது எங்கிருந்து பரமேறுகிறார்? இயேசு பரமேறின பின்பு சீசில் எங்கிருந்து வருகிறார்களாம்? ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார்கள். அப்போ ஒலிவமலை என்கிற அந்த மலையில தான் இயேசு சீசரை கூட்டிக் கொண்டு போகிறார். அங்கிருந்து பரமேறுகிறார். அவர் பரமேறின பின்பதாக அவர் வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதர் தோன்றி சொல்லுகிறார்கள், கலிலேய மனுஷரே, ஏப்பா வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்க கண்ணுக்கு முன்னாடி எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் இறங்கி வருவார். அப்ப இயேசு கிறிஸ்து திரும்ப இறங்கி வரப்போகிறார் என்று அவர் வருகை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வருகை எந்த வருகை? அவர் ஒலிவ மலையின் மேலே இறங்கி வருவார். ஒரு வருகை சொல்லப்படுகிறது ஆகாயத்தில் வருவார், இன்னொரு வருகை சொல்லப்படுகிறது ஒலிவ மலைக்கு வருவார். அப்ப இது ரெண்டும் ஒரே வருகை இல்லை. அப்போ ஆகாயத்தில் வருவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட ரகசிய வருகை. அது முடிந்த பின்பு அந்த கிறிஸ்துவின் நாட்கள் முடியும். அந்த நாட்கள் முடியும் பொழுது ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தை தான் சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தோம். கர்த்தர் அந்த ஜனங்களோட யுத்தம் பண்ணுவதற்காக ஒலிவ மலையின் மேல் இறங்கி வருகிறார். இந்த ஒலிவ மலையின் மேல் இறங்கி வருகிற வருகைக்கு தான் பெயர் பகிரங்க வருகை. அப்ப ரகசிய வருகை உண்டு. அந்த ரகசிய சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பின்பு அந்த கிறிஸ்துவின் ஆளுகை வரும்.
கடைசி அவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் அர்மகதோன் யுத்தம் பண்ண வருவார். அந்த அர்மகதோன் யுத்தம் முடியும் பொழுது பகிரங்க வருகை, இயேசுவின் வருகை. அந்த யுத்தம் பண்ணுவதற்காக தான் பகிரங்கமாக இறங்கியே வருகிறார். அப்ப ரகசிய வருகை உண்டு. இரண்டாவது கருத்து, சபை அந்த கிறிஸ்துவின் நாட்களில் பூமியில் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இப்ப வாசிங்க லூக்கா 21 அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆண்டவராக இயேசுவே சொன்ன வார்த்தை, தன் சீசரை பார்த்து, தன்னை பின்பற்ற தன் ஜனத்தை பார்த்து ஆண்டு சொல்கிறார், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. அப்போ மணவாளனுடைய எதிர்பார்ப்பு என்ன? மணவாட்டி குறித்து, என்னுடைய மணவாட்டி இனி சம்பவிக்க போகிற என்று சொல்வது உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கிற கோபாக்கினி நாட்கள். இந்த அந்த கிறிஸ்து நாட்கள் தான் இனி சம்பவிக்க போகிற காரியங்கள். அதைத்தான் வெளிப்படுத்தலையும் யோவானு கத்த சொல்லுகிற இனி சம்பவிக்க போகிறவைகள். அப்போ இந்த சம்பவிக்க போகிற இந்த காரியங்களுக்கு சபை தப்ப வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பமே. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த கிறிஸ்து நாட்களில் கர்த்தர் கோபாக்கனுக்குள் நடத்துவார்? இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள் அந்த கிறிஸ்துவ நாட்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள். அதாவது சமாதானமாக இருக்கிற இந்த நாட்களிலேயே சுத்திகரிக்கப்படாத சபை எப்படி கோபாக்கு நாட்கள் சுத்திகரிக்கப்படும்? அல்லது அந்த கிறிஸ்துவின் நாட்களில் தான் சபை சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் ஏன் இன்னைக்கு சபை? எதற்கு சத்திய உபதேசங்கள்? எதற்கு பரிசுத்தவன அசைவாடுதல்? எதற்கு எச்சரிப்பின் பிரசங்கங்கள்? சபை தேவையில்லையே. அந்த கிறிஸ்து நாட்களில் கத்த சபையை சுத்திகரித்துக் கொள்ளலாமே. அந்த கிறிஸ்துவனுடைய நாட்களிலே சபை தப்ப வேண்டும் என்பதுதான் மணவாளனுடைய விருப்பமே. எப்பொழுதுமே எந்த புருஷனும் தன்னுடைய மனைவி வேதனைப்பட வேண்டும் என்பதை விரும்ப மாட்டார்கள். ஒரு உலகத்தானே அப்படி விரும்பும் பொழுது மணவாளனாக இயேசு மணவாட்டிய சபை எப்படி உபத்திரவத்தின் நாட்களில் வேதனைப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். ஆகவேதான் சொல்றாரு, இவைகளுக்கு நீ தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. அப்பா இயேசுவின் விருப்பம் என்ன? மணவாட்டி சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ இனி வரப்போகிற கோபாக்கினிக்கு நீ மாட்டிக்க கொள்ளக்கூடாது. நீ தப்பி எனக்கு முன்னாடி நின்றணும். நீ மணவாட்டியா முன்பு வந்து நிற்கணும். அதற்கு பாத்திரமாவதற்கு நீ எப்பொழுதும் ஜெபமணிக்கொண்டே இரு என்று அன்பின் மணவாளன் இயேசு தான் நேசிக்கிற மணவாட்டிக்கு சொல்லுகிற ஒரு பெரிய எச்சரிப்பு. அப்ப சபை அந்த கிறிஸ்துவின் காலத்தில் பூமியில் இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்க. மூன்றாவது ஒரு கருத்து இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், வெளிப்படுத்தல் 6 அதிகாரத்தில் முத்திரை உடைக்கப்படும் பொழுது சபை இருக்கும், 6 முத்திரை உடைக்கப்பட்ட பின்புதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார்கள். இது சரியா தப்பா? நீங்க வெளிப்படுத்தல் 6 அதிகாரத்தில் முத்திரை உடைக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது இது குறித்து விளக்கம் பார்க்க போகிறோம். ஆனா என்ன நடக்கிறது? முழுக்க முழுக்க பூமியில வேதனையான சம்பவங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதனை சொல்லும் பொழுது அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் விளக்கம் சொல்ல போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய் வரும், யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், மரணங்கள் வரும். இதெல்லாம் இப்போ நடக்கிறது தான். ஆனால் அந்த நாட்களில் முத்திரை உடைக்கப்படும் பொழுது நடக்கிற காரியங்கள் எந்த மனிதனாலும் சகிக்க முடியாத ஒரு வேதனை நாட்கள். அது சொல்லவே முடியாத உபத்திரவத்தின் நாட்கள். இப்போ இந்த உபத்திரவத்தின் நாட்களில் தான் சபை இருக்கும் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இப்போ நீங்க வாசிங்க வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 15 17 வரை வாசிங்க. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். நல்ல கவனிங்க. இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது மகா உபத்திரவங்கள், சொல்ல முடியாத காரியங்கள். இன்னும் சொல்ல போனா 4ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது பூமியில கார் பங்கில் உள்ளவர்கள் கொலை செய்யப்படுவார்களாம்.
பூமியில கார் பங்கு அப்படின்னு சொன்னா 1/4 அவன் மரித்தா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பூமியில 1/4 பங்கு ஜனத்தொகை மரிக்கிறார்கள். நீ ஜனத்தொகை விட்டுருங்க, 4 ஒருத்தர் மரிப்பான் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் ஒருத்தர் மரணம்னு அர்த்தம், அப்படிதானே? ஒரு தெருவில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 25 பேர் ஒரு தெருவுக்கு மறிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இப்படி உலகம் முழுவதும் நடந்தால் இன்னைக்கு இந்த கொரோனா கொள்ளை நோயில் இன்னும் முழு உலகத்திலையும் 1 கோடி கூட தொடலை. சொல்லப்போனால் இன்னைக்கு ஜனத்தொகை 600-700 கோடி வரை இருக்குது. 600 கோடினே வச்சுக்கோங்க, 1 கோடி கூட மறிக்கல. அப்படின்னா 100% கூட இன்னும் மறிக்கல. இதுக்கே உலகத்தில் என்ன சத்தம் கேட்குது? அடக்கம் பண்ண இடம் கிடையில, ஐயோ இவ்வளோ மரணம், எங்க அடக்கம் பண்ணுவது தெரியாமல் நாடுகள் தத்தளிக்கிறது. இப்படி இருக்குமானால் 1% கூட மறிக்கல, 25% மறிச்சு எப்படி இருக்கும்? அப்போ இந்த உலகம் எவ்வளவு தத்தளித்து கொண்டிருக்கும். இந்த நாட்களிலே சபை பூமியில இருக்குமா? அதான் கேள்வி. இந்த கோபாக்கினை யாருடைய கோபாக்கினை? முத்திரை உடைக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த கோபாக்கினை யாருடையது? ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினை. இயேசு முத்திரை உடைக்கும் பொழுது இங்க உபத்திரம் வருது. அப்போ இந்த கோபாக்கினை பூமியில் இருக்கிற ஜனங்கள் மீது ஆட்டுக்குட்டியானவர் காண்பிக்கிற நியாய தீர்ப்பு. இப்ப நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து சபைக்கு மணவாளன், பூமிக்கு நியாயாதிபதி. பூமி அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது தன் மனவாட்டி எப்படி அதுக்குள்ள வச்சு உபத்திரப்படுத்துவார்? ஒருவேளை அநேகர் சொல்லுகிறார்கள், இல்ல இல்ல கர்த்தர் ஜனங்களை போஷிப்பார். ரைட். இன்னைக்கு பாருங்க, இந்த கொள்ளை நோய் பயங்கர உபத்திரம். இது இந்த உபத்திரத்தை கம்பேர் பண்ணவே முடியாது. இது சாதாரண காரியம். இதிலேயே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை போஷிக்கிறார். ஆனாலும் இந்த உபத்திரவத்தினுடைய சாயல் நம்மையும் கொஞ்சம் என்ன செய்கிறது? தொடத்தான் செய்கிறது. போஷிக்கிறார், குறைவில்லை. ஆனால் இப்போ ஊரடங்கு உத்தரவு, தொழில் நடத்த முடியல, வேலை இந்த நெருக்கடி யாருக்கும் உண்டு? கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. அப்போ இந்த மரணங்கள் கொள்ளை நோய்கள் வரும் பொழுது சபை இருக்குமானால் அந்த சபை அதில் உபத்திரவப்பட வேண்டிய கட்டாயம் உண்டாகும். ஆனால் என்ன சொல்லுகிறார்கள்? இல்லை இல்லை கர்த்தர் போஷிப்பார். ஆனால் போராட்டங்கள் உண்டே. இப்போ கோபாக்கினை கர்த்தர் பூமி கொடுக்கிறாரா அல்லது சபை கொடுக்கிறாரா? அங்க முத்திரை உடைக்கப்படுவது என்பது பூமியிலே கர்த்தர் தன் கோபாக்கினை காண்பிக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இது ஆட்டுக்குட்டியான கோபாக்கினை. இப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் சபையை பார்த்து? 1 தெசலோனிக்கர் 1:10 வாசிங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி. நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. நல்ல கவனிங்க, இங்க யாரை சொல்லுகிறார் பவுல்? அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். அதாவது பிதா யாரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார்? இயேசு கிறிஸ்து. மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாகி அவருடைய குமாரனாக இயேசு. அப்ப நம்ம கோபாக்கிலிருந்து ரட்சிக்கிறவரே இயேசு தான். இந்த 6ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிற கோபாக்கினை இயேசுவோட கோபாக்கினை. எப்படி அவரே கோபாக்கினை கொடுத்துட்டு நம்மளையும் அதுக்குள்ள உபத்திரவம் நடத்துவார்? இங்கு சொல்லப்படுகிறது அவர் நம்மை ரட்சிக்கிறார் என்று. அப்ப சபை இந்த பூமியில ஆட்டுக்குட்டியானுடைய கோபாக்கினை வெளிப்படும் பொழுது அந்த கோபாக்கினிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கும்படி அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறாராம். அதை இந்த தெசலோனிக்க சபை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ கோபாக்கினை வருவதற்கு முன்னதாக அந்த கோபாக்கினைக்கு நம்ம தப்பித்துக் கொள்ளும்படி நம்மை அழைத்து போகுவதற்கு இரட்சகராக இயேசு திரும்ப அவர் இறங்கி வரப்போகிறார் சபைக்காக. அதைத்தான் 1 தெசலோனிக்கர் 1:10 வாசிக்கிறோம். அந்த தெசலோனிக்க சபை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்களாம். அந்த கோபாக்கினையிலிருந்து எங்களை நீங்களாக்கி ரட்சிப்பதற்கு எங்கள் அருள்நாதர் இயேசு திரும்ப எப்போது வருவாரோ என்று. அப்போ இயேசு கோபாக்கினிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படி கோபாக்கின் நாட்களுக்கு முன்னதாகவே அவர் இறங்கி வரப்போகிறார். அல்லேலூயா. அப்ப சபை முத்திரை உடைக்கப்படும் பொழுது உண்டாகிறதான கோபாக்கினின் பொழுது சபை பூமியில் இருப்பது இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதெல்லாம் மாறுபட்ட கருத்துக்கள். சபையானது 3ஆம் அதிகாரத்தில் சபையின் காலங்கள் சொல்லப்படுகிற அந்த முடிவில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது.
சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தான் உபத்திரவம் இந்த பூமியிலே ஆரம்பிக்கிறது. இப்போ நம்ம பார்க்குற கொள்ளை நோய், பொருளாதார நெருக்கடி, உலக சுகாதாரம் எச்சரிக்கிறதை பஞ்சங்கள் வரும், இப்பொழுது அநேகர் வறுமையில் பஞ்சத்தில் சாகிறார்கள். இது எல்லாமே உபத்திரவங்கள் அல்ல, வேதத்தில் சொல்லப்படுகிற உபத்திரவ காலத்தின் காரியங்கள் அல்ல. இவர்கள் எல்லாம் ஒரு ட்ரைலர், அதை புரிந்து கொள்ளுங்க. இனிதான் உபத்திரமே வரப்போகுது. அதை குறித்து நீ தியானிக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிறது பிரச்சனையே இல்லைன்னு முடிவுக்கு வந்துடுவோம். அந்த 6ஆம் அதிகாரம் வரும் பொழுது நாம் தியானிக்க போகிறோம். அப்போ இந்த ரகசிய வருகை இல்லை. 7 ஆண்டுகள் உபத்திரவ காலத்தில் அந்த கிறிஸ்துவின் நாட்களில் சபை பூமியில் இருக்கும். 6 முத்திரை உடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். இவைகள் வசனத்தின்படி சரியான காரியங்கள் அல்ல. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் அந்த கிறிஸ்துவின் காரியங்கள் ஆரம்பிக்கும். இப்ப நாம் இந்த 4ஆம் அதிகாரத்தை, வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்தின் இந்த பரலோக ஆராதனை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசித்தோம், அப்போஸ்தலன் யோவானை தேவன் பரலோகத்துக்கு அழைக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இப்போ இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலன் யோவான் ஒரு மகிமையான ஆராதனையை பரலோகத்திலே பார்க்கிறார். எதற்காக இந்த ஆராதனையை நாம் தியானிக்க வேண்டும், இதில் என்ன காரியம் உண்டு என்பதை நாம் கொஞ்சம் அதை அறிமுகத்தை பார்த்துட்டோம்னா நாம் உள்ள தியானிப்பதற்கு வசதியாக இருக்கும். இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஒரு மகிமையான ஆராதனை யோவானுக்கு இயேசு காண்பிக்கிறார். எதற்கு காண்பிக்கிறார் என்றால், தேவன் தன் ஜனங்களிடம் எப்படிப்பட்டதான ஒரு ஆராதனையை எதிர்பார்க்கிறார் என்பதை அப்போஸ்தலன் யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எதற்காக அப்படின்னா, சபை இங்கிருந்து பரலோகத்துக்கு போகும்பொழுது நமக்கும் ஒரே வேலை, அவர் ஆராதிப்பது தான். அப்போ அவரை ஆராதிப்பதற்காகவே அழைக்கப்பட்ட நாம் இந்த பூமியில எப்படிப்பட்ட ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார் என்பதை யோவானுக்கு விளங்க பண்ணுகிறார். நல்ல கவனிங்க, பரலோகத்தில் அவருக்கு ஒரு ஆராதனை ஏறெடுக்கப்படுகிறது. அந்த ஆராதனை எப்படி கர்த்தர் பிரியமா இருக்கிறதோ அதே போலத்தான் பூமியிலேயும் அவருக்கு ஆராதனை ஏறெடுக்கப்படும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். நீங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கும் பொழுது, பரலோகத்திலே அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படணுமாம். வாசிங்க, மத்தேயு 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய விருப்பம் பரலோகத்திலே எப்படி செய்யப்படுகிறதோ அப்படிதான் பூமியில செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப பரலோகத்தில் அவருடைய விருப்பப்படி ஆராதனை நடக்கிறது, அதே போல பூமியிலேயும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆராதனையை நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்ப முதல்ல சபை குறித்து, ஆலயத்தை குறித்து கர்த்தர் வனாந்தரத்தில் மோசேயோடு பேசுகிறார். மோசே, எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டு, ஆசீர்வாதத்தை கட்டுன்னு சொல்கிறார். கட்டும் பொழுது அதனுடைய எல்லா விதமான மாதிரிகளையும் கர்த்தரே மோசே கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் வார்த்தை வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 25:40 வாசிக்கும் பொழுது, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சீனாய் மலையில தேவன் மோசையோடு பேசும் பொழுது ஒரு ப்ளூ பிரிண்டை போட்டு காட்டிட்டாரு. இப்படிதான் ஆசிரியர் கூட இருக்கணும், இப்படிதான் ஆலயம் இருக்கணும். அது எந்த மாதிரி? பரலோகத்தின் மாதிரி. ஆகவே பரலோகத்தில் எப்படி தேவனை ஆராதிக்கிறார்களோ, எப்படி அந்த ஆராதனை முறை இருக்கிறதோ அதே விதமான ஒழுங்கு மாதிரியைத்தான் கர்த்தர் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அப்படிதான் ஆசீர் கூடாரம் கட்டப்பட்டது. ஆக தேவன் நம்முடைய ஆராதனைகளில் அவர் விரும்புகிறபடியான ஆராதனையை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம் என்பதல்ல ஆராதனை. இன்னைக்கு நடக்கிற அநேக ஆராதனை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு அந்த ஆராதனை பிரியமா இருக்குதா? அதை நிதானித்தால் அநேக ஆராதனை அவருக்கு பிரியமா இல்லை என்பதுதான் உண்மை. ஆராதனை என்பது கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், அவர் விரும்புகிறபடி ஆராதனை இருக்கணும். அவர் விரும்புகிற ஆராதனைத்தான் தேவன் அங்கீகரிக்கிறார். நீங்க வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசித்து பாருங்க. லவோதிக்கேய சபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானையானால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஏன் கர்த்தர் ஆலயத்தை வெளியே வந்து கதவை தட்டுகிறார்? உள்ள ஆராதனை நடக்குது, அது அவர்களுக்கு பிரியமான ஆராதனை, கர்த்தருக்கு பிரியமா இல்லை. இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. இன்னைக்கு நம்ம சபைகளிலே கர்த்தரை ஆராதிக்கிறோம், வீடுகளிலே கர்த்தரை ஆராதிக்கிறோம், தனிமையில் ஆராதிக்கிறோம், குடும்பமாய் ஆராதிக்கிறோம், நண்பர்களாய் கூடி ஆராதிக்கிறோம்.
இப்படி பல விதங்களிலே நாம் தேவனை ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனை இருக்கிறதா? நாம் ஆராதிப்பதுக்கு பேரெல்லாம் ஆராதனை அல்ல, கர்த்தர் அங்கீகரிப்பதுக்கு பேருதான் ஆராதனை. நாம பாடுவதும், நாம துதிப்பதும், நாம் ஒன்று சேர்ந்து கரங்களை தட்டுவதும், அந்நிய பாஷை பேசுவதும் எல்லாமே ஆராதனை அல்ல. நாம் எதை செய்தாலும் அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்பட்டு அங்கீகரிப்பாரானால் அதுதான் கர்த்தருடைய பார்வையிலே ஆராதனை. லவோதிக்க சபையில் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை இல்லை, கர்த்தர் சபை விட்டு வெளியே வந்துட்டார். இன்றைக்கு சபைகளை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய வேதனை. ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க, ஏசாயா 29:13. ஏசாயா 29 அதிகாரம் 13 வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்களுடைய உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இதாங்க கர்த்தருடைய வேதனையே. இவங்க வாயில் எனக்கு கனம் பண்ணுகிற, கர்த்தர் சொல்றாரு, இவங்க ரொம்ப நல்லா எனக்கு கனம் பண்ணுகிறார்கள். வார்த்தையில் அலங்கார வார்த்தை யெகோவா ஷாலோம் என்கிறான். எபிரேய வார்த்தையெல்லாம் சொல்லி ஆராதிக்கிறார்கள். ஒருத்தர் எல்ரோயினா, ஒருத்தர் பீர் லகாய் ரோயின்றாரு. ஆக எல்லா கிரேக்க பாஷை, எபிரேய பாஷை, எல்லா பாஷையிலையும் என் நாமங்களை சொல்லி அழகாய் ஆராதிக்கிறார்கள். வாயிலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். ஆனா இருதயமோ என்னை விட்டு தூரம் விலகி இருக்கிறது. இதுதான் கர்த்தருடைய வேதனை. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? உதட்டளவிலே அவரை கனப்படுத்துகிறதை காட்டிலும் இருதயத்திலே உண்டாகிற அந்த ஆராதனை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ வாயை திறந்து ஆராதிக்கூடாது. ஆராதனை என்றால் வாயை திறந்து கர்த்தர் ஆராதிக்கணும். உன் வாய் விரிவாய்த்திர, நான் அதை நிரப்புவேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா வெறும் வாய் மாத்திரமல்ல, அவரு மீட்டுக்கொண்ட ஆத்துமாவும் சேரணும் அதோட. அப்ப இருதயம் அவரோடு இணையாம இருதயம் எங்கேயோ தூரமா இருந்துகிட்டு வாயில மட்டும் கனம் பண்ண அந்த லவோதிக்க சபையின் ஆராதனை பார்த்து தான் கர்த்தர் வேதனையோடு வெளியே வந்து விட்டார். என்ன கருமையானவர்களே, நம்முடைய ஆராதனை கர்த்தர் பிரியமா இருக்குதான். நம்ம கொஞ்சம் நிதானிக்க வேண்டியது அவசியம். ஏன் இன்றைக்கு சபைகள் பூட்டப்பட்ட நிலைமை, இன்னைக்கு விடுதலை ஆராதிக்க முடியாத ஒரு வேதனை. இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்களும் சரி, அநேக தேவ பிள்ளைகளும் வேதனையோடு புலம்புகிறார். ஐயோ சபை இல்லையே, சபையில கூட ஆராதிக்க முடியலையே. ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார்? இன்னைக்கு சபைகளில் ஆராதனை ஒரு கேலிக்குத்தம் மாறிடுச்சு. தாங்கள் விரும்புகிறபடியெல்லாம் இன்னைக்கு ஆராதனை என்கிற பெயரில் இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்கிற முறையே இல்லாமல் ஆராதிக்கிற ஒரு காரியம். இது கர்த்தருக்கு அருவருப்பா இருந்தனால தான் கர்த்தர் வெளியே வந்து விட்டார். கருமையானவர்களே, நம்முடைய ஆராதனை அது கர்த்தர் பிரியமா இருக்கணும். நம்ம தெரிந்து கொண்டதே அவர் ஆராதிப்பதுக்கு தான். வேதத்தை வாசித்து பாருங்க, ஏசாயா 43:21 வாசித்து பாருங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின துதியை சொல்லி வருவார். வாசிங்க, ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாரு? நம்ம ஏற்படுத்தினதை அவர் துதிப்பதற்கு தான். அப்ப துதிப்பதற்காகவே நம்ம ஏற்படுத்தின கர்த்தர் நம்முடைய ஆராதனை வெறுப்பாரா? கண்டிப்பா நம்ம ஆராதனை விரும்புகிறவர். ஆனா என்ன எதிர்பார்க்கிறார்? நான் விரும்புகிறபடி நான் ஆராதி. ஒரு கம்பெனியில நம்மளை வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. நாம விரும்புகிற வேலை செய்வோமா, அவங்க சொல்ற வேலை செய்வோமா? ஒரு சாதாரண உலகத்தான் அற்பமும் சொற்பமாய் கொடுக்கிற அந்த சம்பளத்துக்கு அவன் சொல்லுகிறது தான் நம்ம செய்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம் என்றால், நமக்காக ஜீவனையே பலியாய் கொடுத்து நம்ம இதுவரைக்கும் அற்புதமாய் பாதுகாத்து ஆச்சரியமாய் நடத்தி நமக்காக ஒரு நித்திய வீட்டை ஆயத்தமாக்கி நமக்காக எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாய் செய்கிற அந்த தேவன் நம்மை அவர் துதிப்பதற்காகவே ஏற்படுத்தி இருக்கும் பொழுது அதுல மட்டும் எப்படிங்க நாம விரும்புகிறபடி அவர் துதிக்கிறோம்? அப்ப நான் விரும்புகிறபடி கர்த்தரை ஆராதிக்கூடாதா? ஆராதிக்கலாம். நம்முடைய விருப்பம், நாம் விரும்புகிற ஆராதனை கர்த்தர் பார்வையில் பிரியமா இருக்கணும். அவர் பார்வையில் அது அற்புதமா இருக்கணும், அலங்கோலமா இருந்துடக்கூடாது. அது ஒரு பிரியமா இருக்கணும், அருவருப்பா இருந்துடக்கூடாது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரத்தில் இருக்கிறது. கருமையானவர்களே, நாம் தேவனை அவர் விரும்புகிறபடி நாம் ஆராதிக்கும் பொழுதுதான் இந்த பூமியில அவர் விரும்புகிறபடி ஆராதிக்கும் பொழுது பரலோகத்திலும் அவரை ஆராதிக்கிற பாக்கியத்தை நமக்கு தருவார். நாம் இப்ப எப்படி ஆராதிக்கிறோம்? சரி, இப்படிதான் கர்த்தர் ஆராதிக்கிறது. ஒரு வார்த்தை வாசிங்களேன், எபிரேயர் 12:28.
ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். அவருடைய கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். ஆராதனைங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. எனக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு பாடத் தெரியும், இசைக்கறி வாசிக்க தெரியும், எனக்கு நல்லா இப்போ அதை விட டான்ஸ் ஆட தெரியும். டான்ஸ் ஆட தெரிஞ்ச ஆராதனை வீரர்கள் இப்ப. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அசைவில்லாத ராஜ்யம் பெறுவதை நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய. அப்ப ஆராதனையில கர்த்தருடைய குவாலிஃபிகேஷனை பாருங்களேன். அப்ப எவ்வளவு ஒரு பயத்தோட நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஏன் அப்படி ஆராதிக்கணுமா? இத பவுல் சொல்லிட்டு சொல்றாரு, அசைவில்லாத ராஜ்யம் பரலோக ராஜ்யம் இதை பெறுகிறவர்களாகிய நாம். யாரெல்லாம் நான் பரலோகத்துக்கு வரணும்னு விரும்புறீங்களோ அவர்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வசனத்தில் பெரிய ஒரு ஷாக் கொடுக்கிறார் பாருங்க. நீ ஏன் அப்படி ஆராதிக்கணுமா? 29 வாசிங்க. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. இதை ஏங்க சொல்லணும்? அவரு பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்ய கிருபையை பற்றி கொள்ள கடவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் முடிச்சிருக்கலாம். இதை முடிக்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். ஒரு ஷாக் கொடுத்துட்டு முடிக்கிறார். ஏன் அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் சும்மா இன்னைக்கு எல்லாருமே புதுசா அநேகர் வெளிப்பாடு வந்தது போல நம்முடைய தேவன் அன்பானவர் கரெக்ட், அவர் அன்புள்ளவர். இன்னொரு பக்கத்தை வேதத்தில் பார்க்கணும், பட்சிக்கிற அக்னி. இவங்க எப்படின்னா 4 குருடனுங்க யானை எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு பார்க்குக்கு போனாங்களாம். அங்கே போன இடத்துல இவன் 4 கோடி இதுக்கு யானை பார்த்ததில்லை. அங்கே பெரிய ஒரு யானை சிலை இருந்துச்சு. அவங்க தடுமாறி, டேய் நம்ம யானை பார்த்ததே இல்லடா, ஆனால் யானை எப்படி இருக்குன்னு தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தன் சொன்னானா, டேய் யானை தூண் போல இருக்குண்டான். ஏன் அப்படின்னா அவன் பிடிச்சி பார்த்து அவன் காலை பிடிச்சி, டேய் யானை தூண் போலன்னா. இன்னொருத்தன் சொன்னான், டேய் முட்டாள் யானை முறம் போல இருக்குண்டான்னா. ஏன் அவன் காதை பிடிச்சி பார்த்தான். இன்னொருத்தர் சொன்னானா, டேய் யானை வளைஞ்சு இருக்குண்டா. அதை அவன் தும்பிக்கையை பிடிச்சி சொன்னான். இன்னொருத்தர், டேய் யானை ஷார்ப்பா இருக்குண்டா அப்படின்னா அவன் அந்த தந்தத்தை பிடிச்சி சொன்னான். இவன் 4 பேர் சொன்னதும் தப்பு. ஏன்? அவங்க ஒரு பகுதியை பிடிச்சுக்கிட்டு இதுதான். அதே போலதான் இன்றைக்கு இயேசு அன்பானவர் அதையோட போயிடும். இன்னொரு பக்கத்தை பாருங்க, பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அப்ப இயேசு அன்பானவர் இல்லைன்னு சொல்லல, அவர் அன்புள்ளவர். அதே சமயம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாய் நடக்கும் பொழுது அவர் பட்சிக்கிற அக்கினி. அதை புரிந்து கொள்ளணும். இங்க ஆராதனை குறித்து பவுல் சொல்றாரு, அவர் விரும்புகிறபடி நீ பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதனை பண்ணாவிட்டால் அவர் பட்சிக்கிற அக்கினியா இருப்பார். கருமையானவர்களே, ஆராதனை என்பது ஒரு மகிமையான காரியம். இன்னும் சொல்ல போனால் அவரை ஆராதிப்பதற்குத்தான் நம்ம அழைத்திருக்கிறார். நம்முடைய 24 hours டியூட்டி பரலோகத்தில் அவர் ஆராதிப்பது தான். அதற்கு இங்க நம்ம தகுதிப்படுத்துகிறார். இந்த அதிகாரத்தில் 2 காரணம் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நாளைக்கும் 2 காரணம் பார்க்க போகிறோம். ஒன்று, எப்படி நாம் தேவனை ஆராதிக்கணும், ஆராதிக்கல் எப்படி இருக்க வேண்டும். 2 காரியத்தையும் இந்த அதிகாரத்திலே கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அதில் முதலாவது, இன்றைக்கு இந்த அதிகாரத்தில் தேவனை ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆராதனை என்பது வெளிப்புறத்தில் வருகிற காரியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாடல், துதி இதெல்லாம் வெளியில் வரும். இதை தேவனை அங்கீகரிப்பதற்கு முன்பு நம்ம உள்ளான வாழ்க்கையை பார்க்கிறார். அப்போ ஆராதனை எப்படி இருக்குன்னு காட்டணும், ஆராதிக்கிறவங்க எப்படி இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஆராதிக்கிறவன் ஒழுங்கு இல்லைன்னா அவன் ஆராதனை ஒழுங்கு இருக்காது. ஆராதிக்கிறவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் பரிசுத்தம் இல்லாவிட்டால் அவன் ஆராதனை பரிசுத்தம் இருக்காது. அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தாவின் பிரசனம் இல்லாவிட்டால் ஆராதனை பிரசனம் இருக்காது. அப்ப ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த காரியத்தை நாம் தியானிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் நம்ம நிதானிக்க வேண்டும். நான் தனிமையில் ஆராதிக்கிறேன், நான் குடும்பத்தில் ஆராதிக்கிறேன், சபையில போய் ஆராதிக்கிறேன், என் ஆராதனை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். கொஞ்சம் நாம் தியானிக்க போகிறோம். இப்ப 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். நல்லா கவனிங்க. உடனே நான் ஆவிக்குள்ளானேன். இது கடந்த நாட்களை சொல்லியிருக்கிறேன். ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லும் பொழுது
அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தரிசனங்களை பார்க்கிறார் என்று அர்த்தம். அப்பொழுது வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் யார்? பிதாவாகிய தேவன். தேவனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப 3ஆம் வசனத்தை வாசிங்க. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. இப்ப ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறாரு. அங்க ஒருவர் வீற்றிருந்தார் என்று யோவான் சொல்லுகிறார். அவர் யாரு? அப்படி உருவத்தை எல்லாம் யோவானால பார்க்க முடியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனின் உருவத்தை ஒருவரும் பார்க்க முடியாது. காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவருக்கு ரூபம் என்பது இல்லை. ஆகவே இங்க யோவான் தேவனை பார்க்க ரூபத்தை பார்க்கல. 3ஆம் வசனத்துல அவர் எப்படி பார்த்தாராம்? வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசன சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. இதில் வர்ற பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லையும் நம்ம பார்த்ததில்லை, அந்த பேர் வச்ச ஆட்களை தான் பார்த்துருக்குறோம். மரகதம், வச்சரம், இப்படி ஆளை தான் பார்த்துருக்குறோம். இந்த இவருடைய விலையேறப்பட்ட கற்களை நம்ம பார்த்ததில்லை. ஆனால் பரலோகத்துக்கு போனோம்னா இந்த அத்தனை மகிமையான காட்சிகளையும் நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த யோவான் அப்ப அந்த சிங்காசனத்தை பார்த்தாருன்னா ஒரு மகிமையான காட்சியை தான் பார்க்கிறாரு, ஒரு பிரகாசத்தை பார்க்கிறார், வெளிச்சத்தை பார்க்கிறார். ஆனால் தேவனை அவர் என்ன செய்யல? பார்க்க முடியவில்லை. கர்த்தர் மகிமையைத்தான் பார்த்தார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், தேவனை ஒருவரும் பார்க்க முடியாது. ஒருவேளை கர்த்தர் சிலர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு சில உருவங்களில் காண்பித்திருக்கலாம். ஆனால் இதுதான் கர்த்தருடைய உருவம் என்று யாராலையும் சொல்ல முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் உருவமற்றவர், ஆவியாய் இருக்கிறார். 4வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூட்டி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இப்போ அந்த தேவன் உட்கார்ந்த சிங்காசனத்தை யோவான் பார்க்கிறார். அதை சுற்றி 24 சிங்காசனங்கள், 24 மகிமையான அந்த அரியணை இருக்கிறது. அந்த 24 சிங்காசனத்தில் 24 மூப்பர்கள், எல்டர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மூப்பர்கள் யார் என்று சொன்னால், சிலர் சொல்லுகிறார்கள் இவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அல்லது பல கோத்திர பிதாக்கள், அப்போஸ்தலர்கள் என்றெல்லாம் பல கருத்துக்கள் உண்டு. ஆனால் இந்த 24 மூப்பர்களை பார்ப்பேன் என்று சொன்னால் இவர்கள் தேவ தூதரில் ஒரு பகுதி. இந்த 24 மூப்பர்களும் இவள் யார் என்று சொல்லும் பொழுது இவள் அப்போஸ்தலர் என்றோ இஸ்ரவேலின் கோத்திரத்தார் என்றோ எங்கேயும் சொல்லப்படவில்லை. அந்த 24 மூப்பர்களும் தேவ தூதர்களின் ஒரு பகுதி. தேவ தூதர்கள் என்று சொல்லும் பொழுது பொதுவான வார்த்தை தேவ தூதர்கள். அதில் அநேக பகுதிகள் கேருபீன்கள் உண்டு, சேராபீன்கள் உண்டு, கேரூப் உண்டு. இங்கே நான் பார்க்கிற 4 ஜீவன்கள் இதெல்லாம் தேவத்தில் ஒரு பகுதி. சில தேவ தூதர்களில் ஒரு சிலர் பெயர் வேதத்தில் வாசிக்கிறோம். மிகாவேல், கேப்ரியேல், இந்த தூதனுடைய பெயரை வாசிக்கிறோம். விழுந்து போன சாத்தான லூசிபரும் ஒரு தேவ தூதனாக இருந்தவன். ஆகவே இந்த மூப்பர் என்று சொல்லப்படுகிறவர்கள் 24 மூப்பர்களும் தேவ தூதர்களின் ஒரு பகுதி. 5வது வசனத்தை வாசிங்க. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. நல்லா கவனிங்க. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் எழும்பினதா. மின்னல்களும் இடி முழக்கங்களும் எதை குறிக்கிறது? எப்பெல்லாம் கர்த்தர் மின்னல்களையும் இடி முழக்கம் விளங்கப்படினார்? ஒரு 2 வார்த்தை மாற்றணும். நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். நல்லா கவனிங்க. சீனாய் மலையின் கொடுமுடியிலே தேவனாகிய கர்த்தர் பிரசன்னமாகிறார். அவர் அங்கு பிரசன்னமாகும் பொழுது கீழே ஜனங்கள் அந்த மலை உச்சியை பார்க்கிறார்கள். அது அக்கினி காடா மாறுது. மின்னலும் இடிமுழக்க சத்தங்களும் கேட்கிறது. ஜனங்கள் நடுங்குகிறார்கள்.
அந்த மின்னல் இடிமுழக்க சத்தம் எதற்கு அடையாளம்? தேவன் அந்த மலையிலே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதற்கும் அவருடைய மகிமைக்கும் அவருடைய வல்லமைக்கும் அடையாளம். ஆக தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து மின்னலும் இடி முழக்கங்களும் அது எழும்பினது எதற்கு அடையாளம்னா கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு மகிமையானவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் சத்தங்கள் துணிக்கிறது. அடுத்த சத்தங்கள் எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாயின. இங்க வாசிக்கிறோம், அந்த தேவதூதன் நெருப்பை கொட்டும் பொழுது மின்னல்களும் இடி முழக்கங்களும், இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் இந்த இடத்துல வரப்போகிற தேவ கோபாக்கினையை, அந்த தேவனுடைய கோபாக்கினைக்கு அடையாளமாக மின்னல் சத்தம் இடிமுழக்க சத்தங்கள் துணிக்கிறது. இன்னொரு வார்த்தை வாசிங்க, 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 11:19 வசனம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின. இந்த இடத்திலையும் மின்னல்கள் இடி முழக்கம் உண்டாயின. இது என்னன்னு சொன்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற மகா உபத்திரவங்களுக்கு அடையாளமாக சத்தம் துணிக்கிறது. அப்போ இந்த இடத்துல 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலையும் நாம் பார்க்கிற மின்னல்கள் இடி முழக்கங்கள் வரப்போகிறதான தேவனுடைய கோபாக்கினைக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அப்போ யோவான் அங்க சிங்காசனத்தை பார்க்கும் பொழுது அந்த சிங்காசனத்தை மின்னல்களும் இடி முழக்கம் எழும்பினது எதற்கென்று சொன்னால் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் பிரசன்னத்தையும் காண்பிப்பதற்காகவும் இனி வரப்போகிறதான கர்த்தருடைய கோபாக்கினை எவ்வளவு அதிபயங்கரமாக இருக்க போகிறது என்பதை விளங்க பண்ணுவதற்காக அந்த சத்தங்கள் துணிக்கிறது. கருமையானவர்களே, கர்த்தருடைய கோபாக்கினை என்பது அவ்வளவு எளிதாக நம்மால கணிச்சிட முடியாது. இப்படிதான் இருக்க போகிறது. நான் வாசித்த வசனத்தில் நாம் பார்த்தோம், வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் அந்த 15-17 வரை வாசிக்கும் பொழுது பெரியோர் சிறியோர் ஐஸ்வர்யவான்கள் எல்லா மனிதர்களும் பர்வதங்களையும் மலைகளையும் பார்த்து சொல்லுகிறார்கள், ஐயோ மலையே எங்க மேல விழுந்து எங்களை சாகடிச்சிரு, நீ எங்க மேல விழுந்து சாகடிச்சது கூட எங்களை தாங்கிக் கொள்ள முடியும், இதை விட கொடூரமா இருக்கிறது தேவனுடைய கோபாக்கினை என்று புலம்பினார்களாம். அந்த மலை எங்க மேல விழல. யோசித்து பாருங்க, பர்வதம் பக்கத்தில் போய் நின்று கதறுகிறார்கள், பர்வதமே எங்க மேல விழுந்து எங்களை கொண்டு போட்டு, கோபாக்கினை பயங்கரமா இருக்கிறது. அப்ப எவ்வளவு பயங்கரமான ஒரு கோபாக்கினை வரப்போகிறது. என கருமையான தேவஜனமே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் ஏதோ வேதத்தின் அறிவை கற்றுக்கொள்வதற்கு மாத்திரமல்ல, அந்த கோபாக்கினை தப்பிக்கொள்வதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்தி ஜாக்கிரதையாய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இனி காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை எந்த வினாடி இருக்கும் என்று தெரியாது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற இந்த நாளிலே இந்த ராத்திரியில ஒருவேளை கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்களா? கொஞ்சம் நிதானித்துக் கொள்ளுங்க. அந்த கோபாக்கினை நாள் நமக்கு வேண்டாம். அது நம்மால சகிக்க முடியாதது. அதோடு முடிந்து விடாது. கோபாக்கினோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடாது. ஒருவேளை ஒரு மனிதன் கைவிடப்படுவானால் இந்த கோபாக்கினை நாட்களை சகிப்பது மாத்திரமல்ல, 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே காலகாலமாய் அவன் வேதனைப்பட வேண்டும். அது ஜீரணிக்க முடியாத வேதனை. நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இன்று ரட்சணினால், இன்று அனுக்கிரக நாள், மனம் திரும்ப வேண்டியதில் மனம் திரும்பிடுங்க. உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுங்க. மாரநாதா சீக்கிரம் வரப்போகிறார். மணவாளன் உங்களை என்னையும் அழைத்துக் கொள்வதற்கு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அடுத்து 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. நல்ல கவனிங்க. இப்ப சிங்காசனத்தை பார்த்தாரு, சிங்காசனம் சுற்றி 24 மூப்பர்களை பார்த்தார். இப்போ இன்னொரு காரியத்தை பார்க்கிறார். 4 ஜீவன்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் யாருன்னு சொன்னால் இவர்களும் தேவதூதர்களின் ஒரு பகுதி.
இந்த 4 ஜீவன்களை பார்க்கிறார். அவைகளுக்கு முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்கள் நிறைந்திருந்ததாம். இப்ப 7ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும் இரண்டாம் ஜீவன் காளை கொப்பாகவும் மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும் நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. நல்லா கவனிங்க. இந்த 4 ஜீவன்கள் தேவதூதன் ஒரு பகுதி என்று பார்த்தோம். இந்த 4 ஜீவனை குறித்து யோவான் சொல்கிறார், சிங்க முகம் போல, சிங்கத்திற்கு ஒப்பாக, இரண்டாவது காளைக்கு ஒப்பாக, மூன்றாவது மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாக, நான்காவது கழுகுக்கு ஒப்பாக இருந்தது. இந்த 4ம் எதை குறிக்கிறது? நல்லா கவனிங்க. இந்த மூப்பர்களும் இந்த ஜீவன்களும் தான் இந்த அதிகாரத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறது குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 4 ஜீவன்களுடைய உருவ தோற்றம் ஆராதிக்க வேண்டிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற காரியம். இந்த 4 ஜீவன்கள், ஒன்று சிங்க முகமாயிருக்கிறது, ஒன்று காளை முகமாயிருக்கிறது, ஒன்று மனுஷ முகமாயிருக்கிறது, இன்னொன்று கழுகு முகமாயிருக்கிறது. இது 4ம் தாங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறது. நல்லா கவனிங்க. இந்த 4 குணாதிசயங்கள், அதாவது தேவன் எப்படிப்பட்டவர், அவர் சாயல் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர் என்பதை தங்கள் உருவத்திலே வெளிப்படுத்துகிறது. என் தேவன் சிங்கத்தை போல சுவாபம் உள்ளவர், என் தேவன் காளையை போல சுவாபம் உள்ளவர், என் தேவன் மனுஷர் சுவாபம் உள்ளவர், என் தேவன் கழுகு சுவாபம் உள்ளவர் என்று கர்த்தருடைய சாயலை வெளிப்படுத்துகிறது. அடுத்து நீ பார்த்தீங்கன்னா இவங்க ஆராதனை எப்படி இருக்கிறது, எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். இப்ப இவங்க சாயல் கர்த்தரின் சாயலை வெளிப்படுத்துகிறது. மாத்திரமல்ல, கர்த்தரின் சாயலை நாங்கள் அணிந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்படியானால் தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனின் சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தை வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நல்லா கவனிங்க. ஏசாயா 43:21 வாசித்தோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவன் துதியை சொல்லி வருவார்கள். எப்ப ஏற்படுத்தினார்? உங்களில் ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேரோ. கலாத்தியர் 3:27 வாசிக்கிறோம். எப்ப ஞானஸ்நானம் எடுத்தோமோ அப்பொழுது கர்த்தர் நம்மை அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறார். எதற்கு? அவருடைய துதியை சொல்லுவதற்கு, வருவது ஆராதிப்பதற்கு. அப்ப ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். அப்ப ஆராதிக்கிற இந்த ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? கலாத்தியர் 3:27 வாசித்தோம். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே. அப்ப நம்ம ஞானஸ்நானம் எடுத்த பொழுது நம்மை அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணினார் துதிப்பதற்கு. துதிக்கிற நாம் அவருடைய சாயலை அணிந்து கொண்டு துதிக்கணுமா? அப்போ தேவனை ஆராதிக்கிறவர்கள் இயேசுவின் சாயலை அணிந்து கொள்ளாமல் அவர் ஆராதிக்க கூடாது, ஆராதிக்கவும் முடியாது. அந்த ஆராதனை கர்த்தர் பிரியமாக இருக்காது. ஆகவேதான் முன்பு சொன்னேன், நாம் ஆராதிப்பதுக்கு பேரெல்லாம் ஆராதனை அல்ல, கர்த்தர் பிரியப்படுவதற்கு பேருதான் ஆராதனை. அப்ப கர்த்தர் யாருடைய ஆராதனை பிரியப்படுவார்? அவருடைய சாயலை அணிந்து கொண்டு யார் அவரை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் ஆராதனைத்தான் கர்த்தர் பிரியப்படுவார். இப்ப உதாரணத்திற்கு ஒரு இடத்துல திருடன் திருடிட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க. போலீஸ்காரராக அந்த உத்தியோகத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர் அந்த திருடனை அடித்து பிடித்தார் என்றால் தப்பு கிடையாது. அதே திருடன் ஒரு இடத்தை திருடும் பொழுது அவனை அடித்து அவன் அது நிமித்தம் அவன் பயங்கர காயப்பட்டிருப்பானால் அந்த அடித்த நபர் போலீஸ்கார அப்பாயின்மெண்ட் பண்ணப்படாத ஒரு சாதாரண மனிதராக இருப்பாரானால் அவர் திருடனை பிடித்தவராக இருந்தாலும் அடித்து கொலை குற்றுயிருமாய் ஆக்கினதினால் இவர் மேலேயும் ஒரு ஆக்ஷன் எடுப்பார்கள். ஏன்? திருடனை பிடிச்சது போலீஸ்காரர், அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர், ஆனால் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படலை. அப்போ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதன் சாயலை அணிந்து கொண்டு செய்ததான் அங்கீகரிக்கப்படும். அப்ப தேவனை ஆராதிக்கிற நாம் அவருடைய சாயலை அணிந்து கொண்டு ஆராதித்தால் தான் அந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அப்ப இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற நாம் அவர் சாயலை அணிந்து கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பார்க்க போறோம். கருமையானவர்களே, தேவனுடைய சாயலை அணிந்து கொண்டு இங்கு கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தான் பரலோகத்திலே கர்த்தரை ஆராதிக்க முடியும். அந்த 4 ஜீவன்கள் தேவனுடைய சாயலை அணிந்து கொண்டு ஆராதித்தார்கள்.
அவ பரலோகத்தில் அதே போல் நாம் கர்த்தரை ஆராதிக்கணும்னா இங்க ஒரு சாயல் அணிந்து கொண்டு ஆராதிக்கணும். இப்போ இந்த சிங்க முகம், காளை முகம், மனுஷ முகம், கழுகு முகம், இந்த நான்கும் கர்த்தருடைய சாயலை குறிக்கிறது. என்ன சாயல், என்ன சுவாபம், இந்த நான்கை கொஞ்சம் நிதானித்து தியானித்து எனக்குள்ள சுவாபம் இருக்கா? கர்த்தரை பாடுறேன், துதிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், அந்நிய பாஷையிலேயே நான் பாட்டு பாடுறேன், அந்நிய பாஷையிலேயே 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், எல்லாம் சரிதான். இந்த சாயல் எனக்குள்ள இருக்கா? கொஞ்சம் நிதானிக்க போகிறோம். முதலாவது 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்த 4:7 வசனத்தை வாசிங்க. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாக. முதலாவது ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாக இருந்தது. இந்த சிங்கம் யாரை குறிக்கிறது? வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதும் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யூதா கோத்திரத்து சிங்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த சிங்கம் யாரை குறிக்கிறது? ஆண்டவராக இயேசுவை குறிக்கிறது. சிங்கம் என்றால் என்ன அர்த்தம்? சிங்கம் நார்மலா சொல்லுவோம், அது ராஜாதி ராஜா. ராஜாவுக்கு அடையாளம் தான் சிங்கம் சொல்லப்படும். இப்ப வாசித்து பாருங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களையும் வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். வெளிப்படுத்தல் 5:5 வாசித்தோம், யூதா கோத்திரத்து சிங்கம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம், யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர். அப்போ இந்த 4 ஜீவன்களில் ஒரு ஜீவன் சிங்க முகமாய் இருந்தது. எதை குறிக்கிறது என்றால், எங்கள் இயேசு நாங்கள் ஆராதிக்கிறவர் ராஜா என்பதை அவைகள் உணர்த்துகிறது. ராஜா என்றால் என்ன அர்த்தம்னா ஆளுகை செய்பவர் அர்த்தம். ராஜா என்றால் ஆளுகை செய்பவர், அதிகாரம் உள்ளவர், எதையுமே ஆட்டி படைக்கிறவர், அவர் கண்ட்ரோலுக்குள்ள எல்லாவற்றையும் வைக்கிறவர், அவர் தான் ராஜா. ஒரு நாட்டுக்கு ராஜான்னு சொன்னா அவர் அனுமதி இல்லாமல் அந்த நாட்டில் எதுவும் நடப்பதில்லை, அவர் சொன்னது நடக்கும். நீ சாலமன் ராஜா குறித்து வாசிக்கும் பொழுது ஒரு பக்கம் அவர் ஞானி என்று நான் பார்க்கிறோம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் 1000 மனைவிகளை திருமணம் பண்ணினதுனால் 1000 மனைவிக்கு 1000 அரண்மனை, 1000 கோவில், பயங்கர கட்டட வேலைகள், பொருள் செலவு ஏராளம் பண்ணினான். எங்க போனார் பணத்துக்கு? ஜனங்கள்கிட்ட வரியை அதிகமாக்கினான். அவதான் மகன் ரெகோபயாம் ராஜாவாகும் பொழுது ஜனங்கள்லாம் வந்து சொன்னாங்க, ராஜாவே உங்க அப்பா ராஜாவா இருந்தப்ப எங்களை வரி நான் கட்டியே ஒரு வழி ஆயிட்டோம், எங்க மேல வரி அதிக செலுத்தி எங்க ரொம்ப பாரப்படுத்திட்டாரு, எனக்கு கொஞ்சம் லகுவா நடத்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சாலமன் ராஜாவா இருக்கும் பொழுது ராஜாவை ஏற்று கேட்க முடியல. ஏன்? ராஜா எவ்வளவு வரி போடுறானோ அந்த ஜனம் கட்டித்தான் ஆகணும். ராஜா ஆளுகை செய்கிறவன். இயேசு ராஜாதி ராஜா. அவர் எதை ஆளுகை செய்தார்? வாசிங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நல்ல கவனிங்க, ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில பிறந்த இயேசு இரட்சகராய் சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுது அவர் வையப்பட்டார், பாடுபடுத்தப்பட்டார். ஆனால் வேத அழகா சொல்கிறது, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்ய தம்மை ஒப்புவித்தார். அதாவது ஜனங்கள் அவரை பரியாசம் பண்ணும் பொழுது, நிந்திக்கும் பொழுது, வேதனைப்படுத்தும் பொழுது, காயப்படுத்தும் பொழுது அவருடைய மாம்ச உணர்வுகள் எப்படி இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் கைது பண்ண வரும் பொழுதே பேதுருவால பொறுத்துக் கொள்ள முடியல. கூட இருந்த பேதுரு உடனே பட்டெடுத்து வெட்ட பார்க்கிறான். அவர் சிலுவை சுமந்து கொண்டு வரும் பொழுது அவர் பட்ட காயங்களை பார்த்து அநேக ஸ்திரீகள் அழுது புலம்பினார்கள். அவர் பட்ட காயங்களை பார்த்து அவள் சகிக்க முடியல. அப்போ எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு பரியாசம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்த. அப்போ அவருடைய மாம்ச உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும். ஆனால் அத்தனை மாமிச உணர்வுகளையும் இயேசு ஆளுகை செய்கிற ராஜாவாக இருந்தார். பிலாத்து இயேசுவை
நியாயம் விசாரிக்கும் பொழுது, நீ என்ன யூதருக்கு ராஜாவா அப்படின்னு கேட்டான். அப்போ ஏசு சொன்னார், ஆமாம் ராஜா, ஆனால் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்று சொன்னார். அப்போ இயேசு ராஜாதி ராஜாவாய் பிறந்தார், அவர் ஆளுகை செய்கிறவராய் பிறந்தார். ஆனால் பூமியில் இருக்கிற ஜனங்களை ரட்சகராய் வந்த பொழுது ஆளுகை செய்கிறவராக அல்ல, தன் மாம்ச உணர்வுகளை ஆளுகை செய்து சிலுவையில் ரட்சகராய் தன் ஒப்பு கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு ஆணி அடித்தால் எவ்வளவு வேதனை இருக்குமோ, காரி துப்பினால் எவ்வளவு அவமானமாக இருக்குமோ, முள்முடி சுற்றினால் எவ்வளவு வேதனை இருக்குமோ, பரியாசம் பண்ணினால் எவ்வளவு இருதயம் பாடுபடுமோ, அத்தனை வேதனையும் மனுஷன் குமாரனாய் வந்த இயேசுவுக்கு இருந்தது. அவருக்கும் மாமிச உணர்வு வெளிப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த மாமிச உணர்வுகளை இயேசு அவர் ஆளுகை செய்தார். வையப்படும் பொழுது பதில் வையப்படலை. அப்போ இயேசு கிறிஸ்து தன் மாமிச உணர்வுகளை ஆளுகை செய்தது போல நீங்களும் நானும் நம்முடைய மாமிச உணர்வுகளை ஆளுகை செய்ய வேண்டியது அவசியம். ஒரு மனிதன் தேவனை ஆராதிக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் தன் மனதின் உணர்ச்சிகளை ஆளுகை செய்கிற பக்குவப்பட்டவனாக இருக்கணும். ஒரு வார்த்தை வாசி, 1 பேதுரு 1:13 ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, அது என்ன மனதின் அறை? இந்த மனசு உலகத்தன் சொல்லுவான், மனசு ஒரு குரங்கு அப்படின்வான், அப்படியே அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் தேவனை ஆராதிக்கிறது மனதை கட்டுப்படுத்தணுமா, அடக்கணுமா. மனதின் உணர்ச்சிகள், இந்த மனசு வெளிப்படுகிற உணர்ச்சிகள், அது சந்தோஷமான உணர்ச்சியோ துக்கமான உணர்ச்சியோ, அது ரெண்டையும் ஆளுகை செய்கிறவனா இருக்கணும். அந்த உணர்ச்சிகள் தன்னை மேற்படுத்திடக்கூடாது, தன்னை மேற்கொண்டிடக்கூடாது. காயினுக்குள்ள ஆபேல் மேலே எரிச்சல் வந்தது. அப்போ தேவன் அவனை பார்த்து சொல்ற, காயின் உன் முகம் ஏப்பா வேறுபடுது, உன் நாடியெல்லாம் ஏன் வேறுபடுது? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யலன்னா பாவம் வீட்டு வாசலில் படுத்திருக்கும்ப்பா, அது உன் ஆண்டு கொள்ளும், ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு எச்சரித்தார். ஆனால் இவனுக்குள்ள உண்டான அந்த எரிச்சல் என்கிற அந்த மாமிச உணர்வு, கோபங்கிற மாமிச உணர்வு, அது கசப்பாய் மாறினது, பொறாமையாய் மாறினது, கொலை பண்ணுகிற எண்ணமாய் மாறினது. இப்போ மாமிச உணர்வு காயினை மேற்கொண்டுச்சு. மேற்கொண்டதனால் ஆபேலை கொண்டான், ஆசீர்வாதத்தை இழந்தான், தன் ஸ்தானத்தை இழந்தான், நிலையற்றவனாக சுற்றித் திரிந்தான். அதே போலதான் ஏரோது ராஜா, அவன் விருந்து வைத்து கொண்டாடுகிறான். அந்த விருந்தில் ஏரோதியாளின் மகள் சலோமி அவன் நடனம் ஆடுகிறாள். நடனம் ஆடி சந்தோஷப்படுத்தணும்னு இப்போ ஏரோதுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த சந்தோஷ மிகுதியில் தன் மாம்ச உணர்வை கட்டுப்படுத்த முடியாமல் சலோமியை பார்த்து கேட்குறான், உனக்கு என்ன வேணும் கேளு, என் ராஜ்யத்தில் பாதி வேணுமா, உனக்கு தந்துடுறேன். அவள் உடனே அவங்க அம்மாவோட வார்த்தை கேட்டு, எனக்கு ராஜ்யத்தில் பாதியில் வேண்டாம், யோவான் தலை வேணும். ஏரோதுக்கு பயங்கர துக்கம். ஏன்? சந்தோஷ மிகுதியில் தன் மாம்ச உணர்வுகளை அவன் அடக்க முடியல. நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகமாகும் பொழுது சரி, பிரச்சனை அதிகமாகும் பொழுது சரி, இந்த மாம்சத்தில் பலவிதமான உணர்வுகள் எழும்பும். நம்மை கரைப்படுத்தும் போது அநேக உணர்வுகள் எழும்பும். தன் மனதை அடக்காதவன் பாலிடந்த பட்டணம் போல இருப்பானாம். தன் மனதை அடக்காதவன் மதில் இழந்த பட்டணம் போல. ஒரு பட்டணத்துக்கு மதில் இடிந்து போயிருச்சுன்னா பாதுகாப்பு கிடையாது. அதே போல இந்த மனசை அடக்கிற ஒரு பக்குவம் நமக்கு இருக்கணும். நம்முடைய மனதை ஆளுகை, இந்த மனசில் இச்சை எழும்பும், காம விகாரம் எழும்பும், அருவருப்பானவை செய்ய துடிக்கும். சில நேரங்களில் கோபம் எரிச்சல் வரும் பொழுது பழிக்கு பழி வாங்க தூண்டும், வாக்குவாதம் பண்ண தூண்டும், எதிர்த்து நிற்க தூண்டும், மாம்சத்தை செயல்படும்படி மாம்ச உணர்வு நம்மை வஞ்சிக்கும். ஆனால் ஆராதிக்கிறவர்கள் அந்த மாம்ச உணர்வுகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளணும். இப்போ பாருங்க, யோசேப்பு எகிப்தில் போத்திபாரின் வீட்டில் அவன் வேலைக்காரனாக இருக்கிறான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறான், உயர்த்தப்படுகிறான். உயர்த்தப்படும் பொழுது போத்திபார் மனைவி பாவத்துக்கு அவனை இழுக்கிறான். அப்போ என்ன வார்த்தை சொன்னா? ஆதியாகமம் 39:9 வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யோசேப்பு பாவம் செய்வதற்கு வாய்ப்பு நெருங்கும் பொழுது யோசேப் சொல்லுகிறான், நான் பாவம் செய்வது எப்படி நான் பாவம் செய்கிறது? தன் மனதின் அறை யோசேப் கட்டினான். யோசேப் வாலிபன்,
கொஞ்சம் யோசித்து பாருங்க. வலியின பாம்பு அவனை இழுக்குது. போத்திபார் மனைவி பாவம் செய்வதற்கு யோசேப்பை கட்டாயப்படுத்துகிறாள். ஆனா யோசேப்பு தன் மனதின் அறையை கட்டினான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிம்பிளா வாசித்து போயிடலாம். அங்க என்ன நடந்திருக்கும்? போத்திபார் வீட்டுக்கு வரான் யோசேப்பு. அவன் மனைவி நாள் முழுக்க ஏதோ ஒரு நிமிடம் உள்ள வந்துட்டு போற வேலை கிடையாது. நாள் முழுக்க அங்க உள்ள இருக்கிறான். நாள் முழுக்க சிங்க கூண்டுக்குள்ள கிடைக்கிற ஒரு சின்ன மிருகத்தை போலவே உள்ள கிடக்கிறான். நாள் முழுக்க அவனை போட்டு பெராண்டிக்கிட்டே இருக்கிறான், என்னோட விபச்சாரம் பண்ணு. அப்போ எவ்வளோ அந்த காரியத்தை முடிச்சு அவன் போய் தனியில் அறையில் படுக்கும் பொழுது வாலிப மாமிசம் அவனோட எவ்வளோ போராடி இருக்கும். வாலிப உணர்ச்சிகள் எவ்வளோ போராடி இருக்கும் அவனோட. உன்னோட வலியின பாவம் இழுக்கிறதே, நீ தவறு செய்வது யாருக்கு தெரிய போகுது? கட்டாய மாமிசம் அவனோட பேசி இருக்கும். இன்னைக்கு நமக்கு எப்படி போராட்டம் இருக்கோ அதே போல அன்னைக்கு இருந்திருக்கும் அவனுக்கு. ஆனால் யோசேப்பு எப்படி டெய்லியும் பாவம் செய்யலை? நித்த அவனை அலட்டி ஏன் பாவம் செய்யலை? தன் மனதின் அறையை யோசேப்பு கட்டினான். ஆகவே வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் எங்க இருப்பார்? எங்க துதிபலி உண்டோ அங்க இருப்பார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர். இப்ப யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசேப்பு கர்த்தர் ஆராதித்தானா? நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா யோசேப்பு எங்கேயுமே எகிப்தில் பலிபீடமே கட்டினதா சொல்லப்படலை. யோசேப்பு எகிப்தில் இருந்தான், ஆனால் எங்கேயும் பலிபீடம் கட்டினதாக சொல்லப்படவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை யோசேப்பு எல்லாரும் போல பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிக்காமல் இருந்திருக்கலாம். தன் வாழ்க்கையில தன் மனதின் அறையை கட்டி தன் மாம்ச உணர்வுகளை ஆளுகை செய்து பரிசுத்த வாழ்க்கை உள்ளனாய் வாழ்ந்து காண்பித்தான். அப்படிப்பட்ட ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்து அவனோடு கூட இருந்தான். அப்ப ஆராதனை என்பது நம்ம அழகா பாடுறோமோ இல்லையோ, நமக்கு எல்லாரும் போல துதிக்க தெரியுதோ இல்லையோ, அந்நிய பாஷை பேச தெரியுதோ இல்லையோ, மாமிச உணர்வுகளை ஆளுகை செய்து நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையினால் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துறோம் இருந்தால் நம்மோடு கர்த்தர் இருப்பார். அந்த பரிசுத்த வாழ்க்கையில் வெளிப்படுகிற ஆராதனை கர்த்தர் பிரியமானது. அப்படிப்பட்ட ஆராதனை வீரர்களை அழைத்து போக இயேசு வரப்போகிறார். தன் மாமிச உணர்வுகளை அடக்கி அதன் மூலமாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தான் பரலோகத்தில் கர்த்தரை ஆராதிப்பார்கள். இங்கே எல்லா விதமான அருவருப்பையும் செய்துட்டு மாமிச உணர்வு அடக்காம இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு எவ்வளவு வெளியில அழகாய் அலங்காரமாய் கர்த்தரை ஆராதித்தாலும் நாம் பரலோகத்தில் பிரவேசிப்பது இல்லை. இந்த உலகம் ஒரு வேளை சொல்லலாம், நம் வெளித்தோற்ற அலங்காரங்களை பார்த்து எவ்வளவு அழகா ஆராதிக்கிறார்கள், இந்த சபை எவ்வளவு அழகா ஆராதிக்கிறது, எவ்வளவு பெரிய ஆராதனை, இங்க எவ்வளவு இசைக்கருவிகள் எவ்வளவு அழகாய் ஆராதிக்கிறார்கள், நேரம் போகிறதே தெரியாம ஒரு ஆராதனை இங்கு சொல்லலாம். பரலோகம் அங்கீகரிக்காது. ஆக மாமிச உணர்வுகளை ஆளுகை செய்கிற ஒரு அனுபவம். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9:27 வாசித்து பாருங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். பெரிய அப்போஸ்தலன் பவுல் அவர் சொல்றார் பாருங்க, நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்பட. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சாப்பிடாம கொள்ளாம என் சரீரத்தை ஒடுக்கி ஸ்லிம் ஆக்கிறேன் அப்படி சொல்லலை. என் சரீரத்திலிருந்து எழும்புகிற மாம்ச இச்சைகளை மாமிச உணர்வுகளை நான் ஒடுக்கி அதை என் கண்ட்ரோலுக்குள்ள வைத்து அது என்னை மேற்கொள்ளாதபடி என்னை பாவம் செய்ய தூண்டாதபடி அதை நான் அடக்கி நான் அந்த உணர்வுகளை மேற்கொள்ளுகிறேன். இவர்கள் தான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை வீரர்கள். ஆக ஜீவன் முதல் ஜீவன் சிங்கமுகம் என்பது நம்முடைய மாமிச உணர்வுகளை நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2வது ஜீவன் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும். 2வது ஜீவன் காளைக்கு ஒப்பாக. இந்த காளை என்பது எதை குறிக்கிறது? பழைய ஏற்பாடை வாசிக்கும் பொழுது பலியை குறித்த பிரமாணங்களில் காளையை பலியாய் செலுத்துவார்கள். பாவமறியாத காளை தன்னை தியாக பலியாக மனிதர்களுக்காக ஒப்பு கொடுக்கிறது. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை தியாக பலியாக பரிகார பலியாக குற்றமில்லாத இரத்தத்தை இயேசு சிந்தினார். அப்போ இந்த காளை என்பது இயேசுனுடைய தியாகத்தை குறிக்கிறது. ஆக இந்த 2ஆம் ஜீவன் அவர் காளையை முகத்தோடு கர்த்தர் ஆராதிப்பு எதற்காக என்றால், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் கர்த்தர் அவர் தியாகமாய் தன்னை ஒப்பு கொடுத்தவர், அவர் தியாகசீலன், அவர் தியாக பலி என்பதை அவர் உணர்த்தினார்கள். அப்போ அதே போல
தன்னை தியாக பலியாய் ஒப்பு கொடுத்த அருள்நாதர் இயேசுவை ஆராதிக்கிற நீங்களும் நானும் தேவனுக்காக நம்மை தியாகமாய் ஒப்பு கொடுக்கிற சுவாபம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு எதை தியாகமாய் விட்டு கொடுத்தார்? பிலிப்பியர் 2 அதிகாரம் 6-8 வரை வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு பிதாவுக்கு சமமாய் இருக்கிற தன் பரலோக மேன்மையை அவர் விட்டு கொடுத்து, எல்லா மேன்மை விட்டு கொடுத்து ஒரு மனுஷ சாயலாய் வந்தார். ஆக இயேசு தன் சகல மேன்மையும் நமக்காக தியாகமாய் விட்டு கொடுத்தார். அப்ப அவர் ஆராதிக்கிற நாம அவருக்கு என்ன விட்டு கொடுக்கிறோம்? இயேசு தன் ஊழியத்தின் நாட்களிலே அநேக அப்போஸ்தலரை அழைக்கிறார். அதுல ஒருவர் மத்தேயு. அந்த மத்தேயு சுங்க இலாக்காவிலே வரி வசூல் பண்ணுகிற ஒரு உத்தியோகத்தில் இருந்தவன். அந்த மத்தேயு அழைக்கும் பொழுது அந்த மத்தேயு சுங்க இலாக்காவில் உட்கார்ந்து கொண்டு சுங்கத்துறையில வரி வசூல் பண்ணி கொண்டிருக்கிறான். தன் டியூட்டியில் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த டியூட்டியில் இருக்கும் பொழுது இயேசுவன் அழைக்கிறார், என்னை பின்பற்றி வா. சொன்ன உடனே மத்தேயு என்ன செய்தானாம்? வாசிங்க, லூக்கா 5:27-28. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையிலே உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய அந்த ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். இங்க சொல்லப்பட லேவி என்பவர் மத்தேயு. இந்த மத்தேயு என்கிற லேவி சுங்கத்துறையில் வரிசூல் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ மத்தேயை பார்த்து இயேசு பின்னாடி வான உடனே வேதம் எவ்வளவு அழகா எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க ஆவியானவர். அவன் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான். இதுக்கு பேரு தான் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள். அவன் எல்லாவற்றையும் விட்டு என்ன அர்த்தம்? அவன் ஊழியத்துக்கு அழைச்சிட்டான்னு சொன்ன உடனே தன் சுகபோக வாழ்க்கை, அரசாங்க உத்தியோகம், தன்னுடைய பண செல்வாக்கு, சமுதாயத்தில் ஒரு பேர் புகழ் எல்லாவற்றையும் தூக்கி வீசிட்டு என் ஆண்டவருக்காக பின் போகிறேன். இயேசு பின்னாடி வந்து என்ன கிடைக்கும்? மனுஷகுமாரனுக்கோ தலைசக இடம் இல்லைன்றாரு. இயேசு எங்க தங்குறாரோ, குடிசையில தங்குறாரோ அங்க தங்கணும். இயேசு 3.5 வருஷம் ஊழியத்தில் அவர் பர்மனண்டான இடம் கிடையாது, அல்லது சிட்டிக்குள்ள 2 பிளாட் கிடையாது, அவருக்கு பெரிய வாகன வசதி கிடையாது. அங்க எங்க போறாரோ அந்த ஊர்ல எங்க தங்குறாரோ அங்க இவங்களும் தங்கணும். மத்தேயு தான் வீட்டில் எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனா இயேசு கூட போகும்பொழுது ஆடம்பரத்தை பார்க்க முடியாது, பணத்தை பார்க்க முடியாது, பெரிய சமுதாயத்தில் பெரிய பேர்ப்புகளை பார்க்க முடியாது, நல்ல ஆடம்பர வாழ்க்கை அனுபவிக்க முடியாது. இது எல்லாவற்றையும் அறிந்த மத்தேயு தியாகமா இயேசுவை பின்பற்றினான். நாம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிற தேவன் தன்னை தியாகமாக ஒப்பு கொடுத்தாரே, அவருக்காக நாம் எதை தியாகமாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? எதை நாம் அவருக்காக இழந்திருக்கிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவன் எதை நாம் இழக்கணும்னு விரும்புகிறாரோ அதை இழப்பதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ வாசித்து பாருங்க, லூக்கா 9 அதிகாரம் 23 வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் சொல்ல, என்னை பின்பற்றன்னு விரும்புறியா? முதல்ல உன்னை வெறுத்துட்டு என்னை பின்பற்றி வா. வெறுப்பதுன்னு என்ன அர்த்தம்? உன்னை சுய விருப்பம், சொந்த ஆசை, சுய கௌரவம், இது எல்லாம் விட்டு கொடுத்தா தான் நம்ம கர்த்தரை பின்பற்ற முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த கௌரவத்தை விட்டு கொடுக்காதனால தான் பிறரை மன்னிக்க முடியல, பிறரோட ஒப்புரவாக முடியல, யாரையும் நேசிக்க முடியல, எந்த இடத்தில் நம்மளை விட்டு இறங்கி போக முடியல. பிடிவாத குணம். சில நேரங்களில் சொந்த விருப்பம் ஆண்டுடைய சித்தத்துக்கு எதிரானதாக இருக்கும். அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத சுய விருப்பங்களை, சொந்த ஆசைகளை விட்டு கொடுப்பவன் தான் கர்த்தரை ஆராதிக்கிற சீசன். சில நேரங்களிலே நமக்கு ரொம்ப பிரியமான உறவுகள் இருக்கும், ஆனா அது கர்த்தருக்கு பிரியமில்லாத உறவா இருக்கும்.
அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும்படி வஞ்சிக்கிற உறவுகளாக இருக்கும். அந்த உறவு அது நமக்கு ஆபத்து என்பது நம்ம உள்ளான ஆவியில் உணர்ந்திருப்போம். இப்போ அந்த உறவு நமக்கு பிரியமாக இருந்தாலும் இதே இயேசுபாவுக்கு பிரியம் இல்லை, இதை என்னையும் ஆண்டவரை பிரிச்சிடும், என்னையும் என் அப்பாவையும் பிரிக்கிற நான் நேசிக்கிற இந்த உறவு வேண்டாம் என்று விட்டு கொடுக்கிற அந்த சுவாபம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்கள் தான் கர்த்தரை பின்பற்றுகிற ஆராதிக்கிற கூட்டம். சில நேரங்களில் தவறான வழியில் நமக்கு நிறைய பணம் வருகிறதா இருக்கும். பொய் பேசி வருகிற பணம், தப்பான வழியில் வர பணம், தப்பு கணக்கு காண்பிப்பதில் வருகிற பணம், அல்லது தவறான பிஸ்னஸில் வருகிற பணம், இதெல்லாம் நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுவதற்கு. ஆனால் ஆவியானவர் உனக்கு வருகிற வருமானம் தவறான வழியில் வருது, நீ லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிற, ஊழல் பண்ணி சம்பாதிக்கிற, பொய்க்கணக்காட்டி சம்பாதிக்கிற, நீ உனக்கு வருகிற பணம் உனக்கு சரியான பாதையில் வருகிறது இல்லை, இது வேண்டான்னு தூக்கி வீசு என்று கர்த்தர் உணர்த்தும் பொழுது அந்த பணம் வந்தாதான் என் குடும்பத்தை ரன் பண்ண சப்போர்ட்டாக இருக்கும். ஆனாலும் என் கர்த்தருக்கு அது அருவருப்பு, இது எனக்கு வேண்டாம். அந்த பணம் வரலைன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும். அந்த பணம் எனக்கு இல்லை அப்படின்னா நான் குறைவுபட வேண்டியது வரும். குறைவுபட்டாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் அப்பாவுக்கு பிரியமில்லாத நான் குப்பைன்னு வீசுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன். இப்படி எண்ணுகிறவர்கள் தான் இயேசுவை தியாகமாய் பின்பற்றுகிற சீசர் கூட்டம். சில நேரங்களில் தேவன் நம்மை ஊழியத்துக்கு அழைக்கலாம். ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது சௌகரியமான எல்லா சூழ்நிலையும் விட்டு கொடுத்து வர வேண்டியதாக இருக்கும். அந்த தியாக உணர்வு நமக்கு இருக்கா? எலிசாவை எலியா போர்வை வீசுகிறான் மேலே. எலிசாவை புரிந்து விட்டது, என்னை கர்த்தர் தீர்க்கதரிசி அழைக்கிறான். அந்த எலியாவை பாருங்க, 12 ஏர்மாடு பூட்டி உழுது கொண்டிருக்கிற நிலத்தில் உழுதுட்டு இருக்கிறான். அது அவங்க அப்பா நிலம். 12 ஏர்மாடு போட்டிருக்கிறான்னா எவ்வளோ பெரிய நிலம் இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய நிலம் ஜுவாந்தார் அவர், நில ஜமீன்தார் அவர், பெரிய சொந்தக்காரர். தூக்கி போட்டு வந்துட்டான் ஊழியத்துக்கு. எங்கே இருக்கிறாரு? மலை மேலே ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்கிறார் எலிசா. அப்போ தேவன் என்னை அழைக்கிறாரா? நான் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க ஆயத்தம், என் தேவனுக்காக எதையும் விட ஆயத்தம். இப்படிப்பட்டவர்கள் ஆராதிக்கிற ஆராதனை தான் கர்த்தருக்கு பிரியம். நான் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அழகா பாடுகிறோம், அழகா ஆராதிக்கிறோம், அந்நிய பாஷை குறைவில்லை. ஆனால் ஏசப்பாவுக்கு ஒன்று பிரியம் இல்லைன்னா உடனே விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? உறவுகளோ, பொழுதுபோக்கோ, அல்ல இச்சையான காரியங்களோ, தவறான வழியில் வருகிற ஆசீர்வாதங்களோ, எது வேண்டுமானாலும் கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? மூன்றாவது, வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும் இருந்தது. மூன்றாவது ஜீவன் மனுஷ முகம். இந்த மனுஷ முகம் என்பது தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்ததை குறிக்கிறது. தேவகுமாரனாக தேவன் சமமாக இருந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஒரு மனிதனாக பிறந்து வந்தார். எதற்கு மனுஷனாக வந்தார்? ஏன் ஒரு மனுஷனாக வரணும்? அது பூமி உலகம் எப்படி சுத்தி பார்க்க வந்தாரா? இல்லை. மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்குது, நாம கொஞ்சம் வாழ்ந்து தான் பார்ப்போமே என்பதற்காக வந்தாரா? இல்லை. வாசித்து பாருங்க, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தாராம். வாசிங்க 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். எதுக்கு இயேசு மனுஷனாய் வந்தாராம்? பாவிகளை ரட்சிக்க. அப்போ மனுக்குலம் தேவனை விட்டு விலகி பாவத்தில் சீர்கட்டு அது நரகத்துக்கு நேராய் போகிறதை பார்த்த தேவகுமாரனாம் இயேசு அழிந்து போகிற ஜனங்களாகிய உங்க மேல என் மேலையும் ஆத்தும பாரம் உள்ளவராய் அவர் மனுஷகுமாரனாய் இறங்கி வந்தார். அப்ப இயேசுவின் அந்த மனுஷகுமாரன் என்கிற அந்த சாயல் எதை குறிக்கிறது? இயேசு ஆத்தும பாரம் உள்ளவராய் இருந்தார். அதனாலதான் சிலுவையில் தொங்கும் பொழுது கூட, பிதாவே தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், மன்னியும். பிதாவே மன்னியும், தான் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அந்த ஆத்தும பாரம், இவங்க அழிஞ்சிடக்கூடாது என்கிற பாரம். இயேசு ஊழியத்தின் நாட்களில் அநேக ஜனங்களை பார்க்கிறார். மன உருகி வேதனைப்பட்டாராம், பரிதபித்தாராம். எதனால? ஐயோ, அந்த ஜனங்கள் மேய்ப்பில் ஆடுகளைப் போல இருக்கிறார்களே, பரிதபித்தார். அதான் ஆத்தும பாரம். ஆத்தும பாரம். 38 வருஷம் பெதஸ்தா குளத்தினரையே ஒரு மனித வியாதியோடு படுத்து கிடக்கிறான். அந்த மனிதன் உதவி செய்ய ஒருவரும் இல்லை. இயேசு வாலண்டியரா போய் கேட்கிறார், நீ சொஸ்தமாக விரும்புறியா? அந்த மனிதன் மேல ஒரு ஆத்தும பாரம் இயேசுவுக்கு.
ஆகவே இந்த மூன்றாவது ஜீவனுடைய மனுஷ முகம் என்பது இயேசு ஆத்தும பாரமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. ஆகவேதான் அவர், நீ வேத்த வாசித்து பாருங்க, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார்? என் ஜனங்கள் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி போகிறார்களே. எபிராயிமே, நான் எப்படி கைவிடுவேன்? நான் எப்படி உன்னை ஆத்மாவை போல செபார்வாய்மை போல ஆக்குவேன்? என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது. ஆத்தும பாரம் அவருக்குள்ள அழிந்து போகிற ஜனங்களுடைய அந்த காரியம் நினைத்து ஆத்தும பாரப்பட்டார். அப்ப தேவனை ஆராதிக்கிற நாம் எப்படி இருக்கணும்? அவர் சாயலை அணிந்து இருக்கணும். நமக்குள்ள ஆத்தும பாரம் இருக்கணும். அழிந்து போகிற ஜனங்கள் மேல ஒரு பாரம். ஐயோ, என் ஜனம் அழிகிறார்களே. ஒரு மனிதன் தனிமையிலே தேவ சமூகத்தில் அழிந்து போகிற ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்காமல் எத்தனை அழகாய் பாடினாலும் அந்த பாடல் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு மனிதன் அழிந்து போவதை பார்த்து, ஐயோ, அந்த மனிதன் ரட்சிக்கப்படாமல் கர்த்தர் அறியாமல் இருக்கிறார்களே என்று அந்த மனிதனுக்காக பாரப்பட்டு ஜெபிக்காதவர்கள் தேவ சமூகத்தில் 24 மணி நேரமும் அநேக இசைக்கருளை வைத்து ஆராதித்தாலும் அந்த ஆராதனையை விட்டு கர்த்தர் வெளியே வந்து என்று சொல்லுவார், இதோ நான் வாசப்படி என்று கதவை தட்டுகிறேன். ஆத்தும பாரம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு ஆத்தும பாரம். ஒரு வார்த்தை வாசிங்க, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று இந்த ஏசாயா தேவசமூகத்தில் அவர் அறிக்கை எடுக்கிறார். இந்த 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா பரலோகத்தின் ஆராதனையை பார்க்கிறார். அந்த ஆராதனையை பார்க்க பார்க்க ஏசாயா தீர்க்கதரிசிக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம்? கர்த்தர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார்? இப்ப கர்த்தருடைய ஆத்தும பாரத்தை இப்ப ஏசாயா சுமந்து கொண்டு சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை அனுப்பும். அப்ப கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆத்தும பாரத்தை தன்னுடைய இருதயத்தின் பாரமாக சுமப்பார்கள். அப்ப ஆராதனை என்ன? இன்னைக்கு ஆராதனை ஒரு புதிய டெஃபினேஷன் வந்துருச்சு. ஆடணும், பாடணும், நல்ல இசைக்கருவி அடிக்கணும், டம்மு டும்மு டம்மு டும்முன்னு அடிக்கணும், நல்ல புகை எழும்பணும், லைட் செட்டிங் இருக்கணும், என்டர்டைன்மெண்ட் பண்ணுவதுக்கு பேர் இன்னைக்கு ஆராதனை ஆயிடுச்சு. இல்லைங்க, இங்க ஒரு ஆராதனை நடக்குது, பரலோகத்தின் ஆராதனை. அந்த ஆராதனை பார்க்க பார்க்க ஏசாயா கதறுகிறான், என்னை அனுப்பு, நான் போகிறேன் ஆண்டவரே. இதுக்கு பேர் தான் ஆராதனை. ஆராதனை என்று சொன்னால் கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தை தன் இருதயத்தின் பாரமாக அவர்கள் சுமப்பார்கள். ஆராதனை சொல்லும் பொழுது கர்த்தருடைய பாரம் அவர்கள் இருதயத்தில் வெளிப்படும். கர்த்தர் தன் இருதயத்தை வெளிப்படுத்துவார். அந்த இருதயத்தை தன் இருதயமாய் சுமப்பார்கள். அவர்கள் தான் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். நம்ம அப்படி இருக்கிறோம். யோசித்து பாருங்க. நீங்க தனிமையில் ஆராதிக்கும் பொழுது கர்த்தரோடு பேசி தன் இருதயத்தின் பாரத்தை உங்களோடு ஷேர் பண்ணுகிறத உணர முடியுதா? நீ சபையில் வந்து ஆராதிக்கும் பொழுது உங்க இருதயம் கர்த்தருடைய திட்டங்களால் நிரம்புதா? இல்ல 24 மணி நிறைய இசைக்கருவி, நல்ல பாடுற ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட், நல்ல இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, வெளியில் ரொம்ப கஷ்டப்படுறான், உள்ள கொஞ்ச நேரம் ஆராதிக்க வச்சு குதூகலிக்க வைக்கிறாங்களாம். கிளப்லையும் அதான் பண்றான். அன்னைக்கு எம்என்சி கம்பெனியில் பாருங்க, ஐடி கம்பெனியில் பாருங்க, கெட் டுகெதர் வைக்கிறாங்க. கொஞ்சம் மன அழுத்தம்லாம் தீரட்டும். அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல இசைக்கருவி போடுவாங்க, ஒரு பக்கம் ட்ரூப் அப்படியே மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடும். இவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாவற்றையும் அனுபவிப்பான். எதுக்கு வைக்கிறாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க, அவன் மன அழுத்த தீந்தாத்தான் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. மந்த்லி ஒன்ஸ் அல்லது 2 months ஒன்ஸ் இந்த கெட் டுகெதர் வைப்பாங்க. எதுக்குன்னா மனசு ஸ்ட்ரெஸ் போகணும்னு சொல்லி ஒரு என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு ஆராதனை என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு. கேட்டாமல் ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறான். ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறது இல்லைங்க ஆராதனை, கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தை சுமப்பது ஆராதனை. ஏசாயா ஆனசுமத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கும் பொழுது கதறுகிறான், என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன். அப்ப கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தை உணர்கிறவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். 4வது அதை வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக இருந்தது. 4வது ஜீவன் கழுகு முகமுள்ளதா இருந்தது. இந்த கழுகு எப்பொழுதும் உயர பறக்கும். கழுகோட சுவாபம் என்னன்னா, அது மலையில தான் கூடு கட்டும். மாத்திரமல்ல, ஒரு புத்தகத்தில் கழுகு குறித்து வாசிக்கும் பொழுது, கார் மேகம் நல்ல சூழ்ந்து இருட்டு கட்டி மழை வரப்போகுதுன்னா எல்லா பறவையும் சத்தம் எழுப்பிக்கிட்டு நேர தன் கூட்டு நோக்கி பறந்து போகும். ஏன் அப்படின்னா, மழை பெஞ்சா தன் கூட்டுக்கு போயிட முடியாது என்பதற்காக வேக வேகமாக கூட்டுக்கு போகும்.
நாம பார்ப்போம், நல்ல இருட்டு கட்டி மழை வர டைமில் பார்த்தா பறவையெல்லாம் பறந்து வேகமாக போகும். ஆனால் இந்த கழுகு அப்படி கிடையாது. மழையை கண்டு பயப்படாது. என்ன செய்யுமா, மழை பெய்யும் பொழுது அந்த மழையை கொடுக்கிற அந்த மலை மேகத்தை ஓவர்டேக் பண்ணி மேலே பறக்குமா. இந்த கழுகு எப்பொழுதுமே உயர பறக்கிற அனுபவம் உள்ளது. ஆக இந்த கழுகு என்பது ஒரு உன்னத அனுபவத்துக்கு அடையாளம். அப்போ இந்த 4ஆம் ஜீவன் எதை குறிக்கிறது? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் உன்னத சுபாவம் உள்ளவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உன்னதமான குணம் உள்ளவர், உன்னதமான சுபாவம் உள்ளவர். அப்ப ஆராதிக்கிற நாமும் தேவனின் உன்னத சுபாவங்களை நாம் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய சுபாவம் என்ன? ஆண்டவருடைய சுபாவத்தை நாம் ஆராயணும்னா காலங்களே போதாது. அவரை குறித்து முழுமையாக அறிந்தவர்கள் ஒருவரும் பூமியில் இல்லை. அவரை முழுமையாக நம்ம அறிந்து கொள்ளணும்னா பரலோகம் போகும்போது தான் அவர் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் வேதத்தில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சில வார்த்தை வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டுடைய ஒரு உன்னதமான சுபாவம் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பே தெய்வம். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அன்பின் தெய்வமாக இருக்கிறார். அப்ப ஆராதிக்கிற நாம் ஒரு சாயலை அணிந்து கொள்கிறோம். என்ன அர்த்தம்? அதே 1 யோவான் 4:11 வாசிங்க. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அன்பின் உன்னத தேவன். அப்ப அந்த உன்னத தேவனுடைய சாயல் அணிந்திருக்கிற நாம் எப்படி இருக்கணுமா? அன்புள்ளவர்களா இருக்கணும். அப்போ தேவனை ஆராதிக்கிற நாம் மற்றவரிடத்தில் அன்பு காட்டுகிறோமா? எல்லாரும் நேசிக்கிற இருதயம் நமக்கு இருக்கா? சத்துருக்களை நேசிக்கிற இருதயம் இருக்குதா? எந்த மனிதனை நேசிக்க அந்த நேசம் இருந்துச்சுன்னா தாராளமாக உதவி செய்வோம், அவனுக்கு பாரத்தோடு ஜெபிப்போம். அன்பு திரளான பாவங்களை மூடுமா. அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும். அன்பு தீங்கு நினைக்காது. அன்பு குறித்து சொல்ல நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசித்து பாருங்க. அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டோம். யார் என்ன செஞ்சாலும் சகிச்சுக்குவோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்குவோம். நமக்கு விரோதமாக யார் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அதை பெரிதை எண்ணிக்கொள்ள மாட்டோம். அன்பு திரளான பாவங்களை மூடும். நமக்குள்ள அந்த அன்பு இருக்குதா? யாராலும் சின்ன காரியம் செய்தாலே நம்ம மறக்க முடியாதவர்களா இருக்கிறோமே, வெறுப்பு காண்பிகளா இருக்கிறோமே. நாம் நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னா நாம் அன்புள்ளவர்களா இருக்கணும். இன்னொரு வார்த்தை வாசிங்க. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது தனக்கு விரோதமாய் தீமை செய்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார். என்ன பரிதபிக்கிறார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசு மன்னிக்கிற சுபாவமுள்ளா இருந்தார். அவர் ஆராதிக்கிற நாம் அந்த மன்னிப்பு என்கிற உன்னத சுபாவத்தை அணிந்து கொண்டிருக்கிறோமா? நீங்க யார் யார் இன்னும் மன்னிக்காம இருக்கிறீங்க? உங்க லிஸ்ட்ல அநேக சத்துருக்களை வச்சுக்கிட்டு நீங்க ஆராதிப்பீர்களானால் அந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஒரு வார்த்தை வாசிங்க. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி மன்னிக்கணுமா? கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல. நம்ம அநேக நேரத்தில் மன்னிப்பு அநேகரை, ஆனால் மறக்க மாட்டோம். இயேசு பாருங்க, ஒருவேளை நம்மளை போல இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்பா நீ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிட்டேன்ப்பா என்ன சொல்லிட்டு டெய்லி நம்ம காலையில் எழுந்த உடனே ஒரு லிஸ்ட்டை நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. நீ இப்படி தப்பெல்லாம் செஞ்சியேன்னு டெய்லி நம்ம சொல்லிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம மெண்டல் ஆகிடுவோம். ஆனால் என்றைக்குமே என்ன செய்யறதில்ல, சொல்கிறது கிடையாது. ஆனால் நாம் எப்படின்னா, நான் மன்னிச்சிட்டேங்க, ஆனால் செஞ்ச விஷயத்தை மறந்துட முடியுமா அவ்வளோ சீக்கிரம்? இன்னமும் நானும் மனுஷன் தானுங்க. அதுக்கு ஒரு ஒரு சபக்கட்டு கட்டிக்குவோம். நானும் மனுஷன் தானுங்க, மறக்க முடியுதா எனக்கு? இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் அவர்களுக்கு மன்னிங்கள். மன்னிப்பு என்பது இயேசுவின் உன்னத சுபாவம். அந்த மன்னிப்பு நமக்குள்ள இருந்தா நாம் எப்படி ஆராதிச்சாலும் அந்த ஆராதனையை கர்த்தர் பிரியமா ஏற்றுக்கொள்வார். அடுத்து இன்னொரு வார்த்தை வாசிங்க, நாம் ஜெபிக்கலாம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26. கர்த்தராகிய நான்
இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இன்னொரு சுபாவம், ஆண்டவருடைய சுபாவம், நான் பரிசுத்தர். சொல்றாரு, நீங்கள் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தவானாய் இருப்பீர்களாக. மற்ற ஜனங்களை விட்டு நீ எனக்காக வாழணும்னு பிரித்தெடுத்தேன். அப்போ தேவனை ஆராதிக்கிற நமக்குள் இயேசுவின் உன்னதமான சுபாவமாகிய அந்த பரிசுத்தம் நமக்கு இருக்கா? கொஞ்சம் தான் நினைச்சு பாருங்க. அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம ஆராதிக்கிற ஆராதனை வேஸ்ட்டுங்க. இங்கே வேணாலும் ஆராதனை அங்கீகரிக்கப்படலாம், அங்கே அங்கீகரிக்கப்படாது. கொஞ்சம் நிதானித்து நான் தேவனை எப்படி ஆராதிக்கிறோங்கிறத தியானிப்பதுக்கு முன்பு ஆராதிக்கிறான் எப்படி இருக்கணுங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளணும். நாம் சரியாயிட்டா அதுக்கப்புறம் நம்ம ஆராதனை சரியாயிடும். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும், ஆராதிக்கல் எப்படி இருக்க வேண்டும்? இந்த 4 ஜீவன்கள் தங்களுடைய சாயலில் தேவனை அணிந்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய சாயலை அணிந்து கொண்டிருந்தார்கள். அதே போல நாமும் தேவ சாயலை அணிந்து ஆராதிக்க வேண்டும். முதல் சாயல் சிங்க முகம் என்று பார்த்தோம். அது மாம்ச உணர்வுகளை ஆளுகை செய்வதற்கு அடையாளம். 2வது காளை முகம் என்று பார்த்தோம். காளை முகம் என்பது நம்மை தேவனுக்காக தியாகமாய், ஆண்டவருக்காக எதையும் விட்டுக் கொடுக்கிற சுபாவம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். 3வது மனுஷ முகம். அந்த மனுஷ முகம் என்பது நாம் இயேசுவை போல ஆத்தும பாரமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 4வது கழுகு முகம். அந்த கழுகு முகம் என்பது இயேசுவை போல உன்னதமான அனுபவங்கள், உன்னதமான குணாதிசயங்கள் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இப்படி மாறும் பொழுது நம் ஆராதனை கர்த்தர் பிரியமாக இருக்கும். இந்த வார்த்தையில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம எல்லார் கண்களை மூடி, நம்ம எல்லார் கண்களை மூடி இந்த வேளையில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்ப்போமா? அழகா ஆராதிக்கிறோம், அருமையாக ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆராதனை அநேகருக்கு கேட்பதற்கு, ரசிப்பதற்கு மகிமையாக இருக்கிறது, நல்லது. ஆனால் என் ஆராதனையை கர்த்தர் பிரியமாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் விரும்புகிற சாயலை நான் அணிந்து கொண்டிருக்கிறேனா? ஜனங்கள் நம்ம வெளியில் இருக்கிற நம்முடைய பாடலையும் துதிகளையும் தான் பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்குள்ள அந்த சாயலை பார்க்கிறான். கொஞ்சம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் நல்லா ஆராதிக்கிறேன், ஆனால் என் மனசின் மாமிச உணர்ச்சிகளை, என் மனதில் எழும்புகிற எண்ணங்களை ஆண்டவர் என்னால் நான் மேற்கொள்ள முடியாமல் அந்த மனதின் காரியங்கள் என்னை மேற்கொண்டு நான் அடிக்கடி நான் தவறிடுறேன்ப்பா. ஆண்டவரே, நான் உமக்காக எதையும் விட்டு கொடுக்க ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, நான் ஆத்தும பாரம் இல்லாமல், யாரை குறித்து கவலை இல்லாமல் நான் வாழ்கிறேன். ஆண்டவரே, என் அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறேனே, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. என் ஆராதனை பிரியமா மாறணுமே. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? சோதரம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவர்கள் அவர் சாயலை அணிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, கர்த்தராம் இயேசுவின் நாமத்திலே நாம் ஜெபிக்கிறோம். நீ பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. நம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உமக்காக நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருமை ஆராதிக்கிற நாங்கள் உங்களுடைய சாயலை அணிந்து கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சமாதானம், வழிநடத்துதல் இன்றும் இந்த சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.